கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மலை பிரசங்கத்தின் மகிமை இன்றைக்கு 10வது பகுதியாக நாம் தியானம் செய்ய போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய இன்னைக்கு வல்லமை உடையவராக இருக்கிறார். அவர் நமக்கு எப்போதும் உதவி செய்ய அவர் வல்லமை உடையவர். ஆமென் சொல்லாமா? சரி, இந்த 9 வாரங்களாக நாம் என்ன தியானம் செய்தோம்? இன்றைக்கு 10வது வாரமாக கர்த்தர் நமக்கு என்ன கற்பிக்க போகிறார்? இந்த 7ஆம் அதிகாரம் முக்கியமானது. ஏன்னா மலை பிரசங்கமே முழுக்க தேவன் நமக்கு மகிமைப்படுத்துகிறார். ஆமேனா? நமக்கு மகிமையை கொடுத்து நம்மை மகிமைப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கிருபை தான் இந்த மலை பிரசங்கம். அதில் மனிதன் ஏதேனிலே பாவம் செய்து விட்டதும் அவனுக்குள்ள அரசியல் மத பொருளாதார பாபிலோனுக்குள்ள அவன் அகப்பட்டு விட்டான். இதுதான் மகா பாபிலோன். அரசியல் பாபிலோன், பொருளாதார பாபிலோன், மத பாபிலோன். இது மூன்றும் பின்னி பிணைந்தது தான் மனிதன். இதுதான் அந்தகாரம், தேவனுக்கு எதிரான ஒரு மாபெரும் சக்தி. அது அந்த சக்தியிலிருந்து, அந்த ஒரு வல்லமையிலிருந்து தேவன் நம்மை விடுதலை கொடுத்து நம்ம எப்படி தேவன் நம்மை மகிமைப்படுத்துகிறார் என்பதை தான் நம்ம இதை பார்த்தோம். அதில் 6 அதிகாரம் 8வது பகுதி வரைக்கும் பார்த்தோம். கடந்த வாரத்தில் 7வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் மத பாபிலோனை குறித்து. இன்னைக்கு 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது மனுஷன் பேசுகிறான். மெயினாக ஆண்டவர் சொல்லுகிற ஒரு மாபெரும் காரியம் என்னன்னா, நியாய தீர்ப்பு யாருடையது? தேவனுடையது. ஆனால் மனுஷன் என்ன பண்ணுறான்னா, மற்றவனை அசால்ட்டாக நியாயம் திருத்துறான். இதை விட ஒரு பெரிய மாபெரும் ஒரு பயங்கரம் என்ன தெரியுமா? மனுஷன் பேசுகிறான் இல்லையா? இந்த பேச்சுக்காகத்தான் மனுஷனுக்கு நியாய தீர்ப்பே நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் கவனிங்க. ஏனென்றால் மனிதனுடைய சிந்தை இருக்கு இல்லையா? மனிதனுடைய சிந்தை, அவனுடைய சிந்தை தான் செயலாகும். அவன் எதை அடிப்படையாக கொண்டு சிந்திக்கிறான் என்பதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சொல்லிட்டாரு, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. நினைவுகள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். தேவன் தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படியும் மனிதனை சிருஷ்டித்தார். எதற்காக அப்படின்னா, மனிதனிலிருந்து தேவன் வெளிப்பட வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தர் நம்மளை படைத்த நோக்கம் என்னன்னா, மனிதன் அதாவது அப்பாவுடைய சித்தத்தை குமாரன் செய்ய வேண்டும், பிள்ளைகளாகிய நாம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் நம்மை படைத்தார். ஆனால் மனுஷன் என்ன பண்ணிட்டானாக்கா, பாவம் செய்துவிட்டு மாம்ச சித்தம் செய்கிறான். வேர்ல்டு சிஸ்டம், இதுதான் மகா பாபிலோன். இதுக்குள்ளே மனுஷன் அகப்பட்டு விட்டான். மனுஷன் இன்னைக்கு நடமாறத்துக்கான மிக முக்கியமான ஒரு கூறு என்னென்னா, நியாயபரமான சுயநீதி. ஏன்னா தேவனுடைய அந்த ஆவி, தேவனுடைய ஆவியானவர் அல்ல, தேவ ஆவி தான் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்குது. அது தான் மனசாட்சி. அந்த மனசாட்சியில் என்ன இருக்குதுன்னா, பொய் இருக்குது. என்ன பொய் இருக்குதுன்னா, நான் நீதிமான், நான் நீதி உள்ளவன் அப்படின்ற ஒரு பொய் உள்ள இருக்குது. அதனால் தான் மனுஷன் என்ன பண்ணுறான்னா, துணிகரமாக இந்த பூமியில் ஆளுகை செய்கிறான், வாழ்ந்து கொண்டிருக்கிறான். முற்றிலுமாக மனிதன் தேவனுக்கு சத்துருவானவன். ஏனென்றால் தேவனே துதிக்கு பாத்திரர். ஆமேனா? ஆனால் மனுஷன் என்ன பண்ணுறான்னா, பேசுகிறான். எப்படி பேசுகிறான்? நான் நீதி உள்ளவன் தான். அதனால்தான் அவனுக்குள்ள சிந்தனை பிறக்கிறது. நல்லா கவனிக்கணும். நல்ல ஆவியில் முதிர்ச்சி பெற்ற பரிசுத்தவான்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசவே மாட்டாங்க, தெரியுமா? ஒரு ஸ்டேஜில் ஆவியில் முதிர்ச்சி பெற்ற நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆவியில் முதிர்ச்சி பெற்றவர்கள் பரிசுத்தவான்கள்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஏனென்றால் மனிதனுக்கு உள்ள என்ன இருக்குன்னா, பொய் இருக்கிறது. எந்த மனுஷனும் பொய்யனே. எப்படி பொய்யன்? உலகத்தில் ஒரு மனுஷன் செய்கிற எல்லா பாவத்தையுமே இவன் செய்வான். ஆனால் இவனும் இந்த பாவத்தை அந்தரங்கத்தில் செய்வான். அந்தரங்கத்தில் பாவத்தை செஞ்சுட்டு மற்ற மனுஷனை குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு நியாயந்திருப்பான். இதுதான் பயங்கரம். இதுதான் மகா பாபிலோன். அதுதான் ஆண்டு சொல்லிட்டார், முதல்ல உன் கண்ணில் இருக்கிற தூணை எடுத்து போட்டு அதுக்கு பிற்பாடு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை நீ பாரு அப்படின்னு கர்த்தர் சொல்லிட்டார். என்றைக்கும் மனிதனுடைய இருதயத்துக்குள் இருக்கிற ஒரு மாபெரும் மகா பாபிலோன் என்ன அப்படின்னாக்கா, நியாயப்பிரமாண சுயநீதி. நான் நீதிமான் தான், இந்த பூமியில் நான் வாழ்வதற்கு தகுதி உள்ளவன் தான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இருதயத்துக்குள்ள மனுஷன் வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்தாமல் தன்னை பெருமைப்படுத்துகிறான். ஓகேவா? மனிதனை
மனிதனையும் தேவனையும் விட்டு பிரித்த ஒரு மாபெரும் பாவம் என்னன்னா அந்த பெருமை. என்னது? சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்றென்றைக்கு மகிமை கொடுக்கணும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு யாருடையவைகள்? தேவனுடையவைகள். ஆனால் மனுஷன் என்ன பண்ணிட்டுனா தேவனை அறியலை. ஏன் தேவனை அறியலை அப்படின்னா தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். ஆக குமாரன் இல்லாமல் தேவனை மகிமைப்படுத்த முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவாகிய தேவனுக்கு என்றென்றைக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென் சொல்லாமா? நல்லா கவனிங்க. ஆனாலும் தேவன் இன்னைக்கு வரைக்கும் மனிதன் மேலே இரக்கம் வைத்து தம்முடைய ஒரே பேரான குமாரனுக்கு இயேசு கிறிஸ்துவே மனு குலத்துக்காக தேவன் கொடுத்தார். அப்படியானால் மனிதன் என்ன செய்யணும்னா தன்னுடைய மாம்சத்தை கலைந்து போட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும். அவ்வளோதான் கான்செப்ட். இந்த மத பாபிலோன் தான் பயங்கரம். இன்றைக்கும் மனிதன் இந்த பூமியில் நடமாடுறதுக்கு வாழ்வதற்கு ஆசைப்படுறதுக்கு காரணமே என்னன்னா இந்த மத பாபிலோன், அதாவது நியாயப்பிரமாண சுயநீதி. அவன் என்ன செய்கிறான்? மனுஷன் என்ன பண்ணுறான்னா எல்லா பாவத்தையும் மனசாட்சிக்கு விரோதமாக செய்கிறான். மனசாட்சிக்கு பயப்படுறான். நல்ல கவனி. எதுக்கு பயப்படுறான்? மனிதனுக்குள்ள பயம் வந்து விட்டது. மனசாட்சிக்கு பயப்படுறான். பயந்தாலும் அந்த பாவத்தை மறைஞ்சு செஞ்சுட்டு நான் நீதிமான்னு சொல்லி தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளுகிறான். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் தேவனுடையவைகளே. ஆனால் மனிதன் என்ன செய்கிறான்னா எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளுகிறான். இதுதான் தேவனையும் மனிதனை விட்டு பிரிக்கிற ஒரு மாபெரும் பயங்கரம். ஆக மனிதன் இன்னைக்கு துணிகரமாய் பேசுகிறான் பாருங்க. அந்த பேச்சுக்கு காரணமே என்னன்னா நான் நீதி உள்ளவன் அப்படின்ற ஒரு பொய் உள்ளே இருக்குது. அதுதான் ஏசப்பா சொல்லிட்டாரு, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசில் உண்டானவர்கள், அவன் பொய்யினும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான்னு சொல்லிட்டாரு. ஆக எல்லா மனுஷனையுமே பொய்யர்கள். இவங்க என்ன செய்கிறாங்க? துணிகரமாய் பேசுகிறாங்க. அந்த பேச்சினால தன்னைத்தானே பெருமைப்படுத்துகிறாங்க. அதுதான் பயங்கரம். நான் மறுபடியும் சொல்கிறேன், விக்கிரக ஆராதனை வேறு ஒன்றுமே இல்லை. நான் தான் விக்கிரகம், என் தேவைகள் தான் விக்கிரக ஆராதனை. ஆக இதிலிருந்து தேவன் விடுதலை ஆக வேண்டும் என்று தேவன் நமக்கு விரும்புகிறார். கடற்கடன ஒரு சில வசனங்களை வாசித்து காட்டுறாங்க. அவருங்க நீதிமொழிகள் புத்தகம் 26வது வசனத்தை வாசி, 20ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 6வது வசனம். மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள். மனுஷன் எதை பிரசித்தப்படுத்துறானா? தன்னுடைய தயாளத்தை பிரசித்தப்படுத்துகிறான். அப்ப யாரை பத்தி பேசுறான்? அவன் தான் பெருமையை பேசுறான். உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார் அப்படின்னு கேட்டாரு. நல்லா கவனிங்க. மனிதன் என்ன செய்யறான்டானா நியாயப்பிரமாண சுயநீதி அவனுக்குள்ள வந்ததுனால நான் நீதி உள்ளுக்குள்ள எல்லா பாவமும் உள்ள இருக்குது. மனசாட்சி இது பாவம்னு சொல்லி குத்துது. அப்படி இருந்தோம் மனசாட்சிக்கு பயந்து பாவத்தை மறைஞ்சு செய்கிறான். நான் சொல்றது புரிஞ்சு போச்சா? மனுஷனுக்குள்ள தேவ ஆவி உள்ள இருக்குது. ஆக பயப்படுகிறவன் அடிமை. ஆக உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் அடிமை. அப்படி பண்ணிட்டு பாவத்தை பண்ணிட்டு தங்கள் தயாளத்தை குறித்து பேசுகிறான். உண்மையுள்ள மனுஷனை கண்டுபிடிக்க முடியல. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். தேவன் உண்மையான மனுஷனை தேடுறாரு. அவனுக்கு உணர்வு இருக்குதா? உனக்குள்ள பாவம் இருக்குது, உன் பாவத்தை நீ உணர்ந்துக்குன்னு தேவன் அண்டையில் வா அப்படின்னு கர்த்தர் தம்முடைய இரு கரம் கூப்பி அவர் அழைக்கிறார். ஆனால் மனுஷனுக்கு உணர்வே இல்லை. அவனுக்கு உள்ள இருக்கிற பாவத்தை அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. நியாயப்பிரமாண சுயநீதியில் நான் ராஜா, தேவன் தாம்பா ராஜா அப்படின்னு ஏசப்பா சொல்றாரு. இல்லை நான் தான் ராஜா. தேவன் சொல்றாரு சர்வத்துக்கும் என் குமாரனே ராஜாதி ராஜாவாக நியமித்திருக்கிற அவருக்கே மகிமைன்னு. மனுஷன் சொல்றான் இல்லை நான் ராஜா. அவன் பேசினாவே அவன் பெருமை தான் பேசுவான். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த பேச்சு பயங்கரமானது. மனுஷன் பேசுறதுக்கு காரணமே பொய். அவனுக்குள்ள பொய் இருக்கிறதுனால தான் அவனை பற்றி பேசுகிறான். மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை, இவன் செய்கிற பாவத்தை என்னைக்காவது வெளிப்படையாக ஒத்துக்குவானா? மனுஷன் பாவத்தெல்லாம் மூடி மறைச்சி வச்சுட்டு தான் பெருமையை தான் பேசுவான். அதனால தான் கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம்,
மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளை கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஏன்னா அவன் பேசுகிற பேச்சில் தன்னை நீதிமான்னு தீர்த்துக்குவான், இல்லை தன்னைத்தானே குற்றவாளின்னு தீர்த்துக்குவான். மற்றவங்களை என்ன நீ அளக்கறியோ அந்த குற்றத்தை நீ சுமந்துக்கிற. மற்ற உலகத்தில் எந்த மூலையில் யார் என்ன பாவத்தை செய்தாலும் அத்தனை பாவங்களையும் எல்லா மனிதனாலும் செய்ய முடியும். அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சது செய்கிறான், உனக்கு வாய்ப்பு கிடைச்சது செய்யலை. உனக்கும் வாய்ப்பு கிடைச்சா அதே பாவத்தை செய்வேன். மற்றவன் பாவத்தை பார்க்குறிய, உன் பாவத்தை பாடுறா. ஆண்டவர் அதான் கேட்குறாரு, மற்றவனை போய் குற்றவாளியான் தீர்க்கிற. உன் கண்ணில் இருக்கிற தூணை பாரு, மற்ற கண்ணில் திரும்ப பார்க்காத. என்னைக்கு மற்றவனை நீ குற்றவாளின்னு தீர்க்கிறியோ அன்னைக்கே அவன் குற்றத்தை எல்லாம் தேவன் மன்னித்து விடுகிறார். அதனால் யாரையும் குற்றவாளி என்று தீர்க்க வேண்டாம். ஆனால் இப்போ ஒரு பயங்கரமான சத்தியத்தை நான் சொல்கிறேன், கவனிங்க. பிதா அப்படின்னாவே குமாரன் இருக்கிறாருன்னு அர்த்தம். குமாரனுக்குள்ளே தான் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டுச்சு. குமாரன் அப்படின்னா யாருன்னா அப்பா சித்தம் செய்கிறவர் தான் குமாரன். தேவன் நம்ம எதுக்காக படைத்தார் அப்படின்னா பிதாவின் சித்தத்தை நாம் செய்வதற்காகத்தான் தேவன் நம்மை படைத்தார். நல்லா கவனிக்கணும். தேவன் நம்மளை படைத்த நோக்கம் என்னன்னா பிதாவின் சித்தத்தை குமாரர்களாகி நாம் செய்ய வேண்டும். அப்போ பிதாவை எப்போ அறிய முடியும் அப்படின்னா குமாரன் நமக்குள்ளே வந்தால் மட்டும்தான் பிதாவை அறிய முடியும். எத்தனை பேர் சொல்கிறது புரியுது? குமாரன் நமக்குள்ளே வந்தால் தான். அப்போ குமாரனாகி இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையில் மரித்தால் தான், அடக்கம் பண்ணப்பட்டால் தான், அவரோடு உயிர் தெழுந்தால் தான் பிதாவாகிய தேவ சித்தத்தை செய்ய முடியும். இந்த மகா பாபிலோன், இந்த மத பாபிலோன் பயங்கரமானது. இதுலேருந்து ஒருத்தன் வெளியே வந்துட்டான்னா அவன் மீட்கப்பட்டவன். நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழும்போது எப்படி வாழ்ந்தார் தெரியுமா? எடுத்து வாசிங்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷத்தின் புத்தகம், யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் 12வது அதிகாரத்தில் 49வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 12:49. நான் சுயமாய் பேசவில்லை. எல்லாரும் சொல்லுங்க, நான் சுயமா. சரி, ஒவ்வொரு மனிதன் எப்படி பேசுறான்? சுயமா பேசுறான். ஒவ்வொரு மனிதன் எப்படி பேசுறான்? சுயமா பேசுறான். ஏன் சுயமா பேசுறான் சொல்லுங்க. அவன் யாரை அறியல? தேவனை அறியல. தேவன் யாரு? சர்வ வல்லவர். ஆனால் மனுஷன் தேவன் படைத்த அந்த வல்லமைகளை இவன் அனுபவித்து ஆளுகை செய்கிறான். ஆளுகை செஞ்சு தன்னை பெருமைப்படுத்துகிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். தேவகுமாரன் என்ன சொல்றாருன்னா, நான் சுயமா பேசல, நான் பேச வேண்டியது இன்னது என்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னது என்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு. அங்கதான் பிதா வராரு. ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. இப்போ நான் எல்லாம் கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. இப்போ நான் பேசுகிற பேச்சு என் பிதா சொல்கிறாரா? அவ்வளோதான், சப்ஜெக்டே க்ளோஸ். தேவன் என்னை படைத்த நோக்கம் என்ன அப்படின்னா, நான் என்ன பேசணும்னு என் பிதா சொல்லணும். எனக்கு எப்படி முடியும்? நான் என்ன பேசணும் அப்படின்னு என் பிதா எனக்கு சொல்லணும். நான் என்ன உபதேசிக்கணும், நான் என்ன செய்ய வேண்டும், என் ஞானம் என் புத்தி எல்லாம் என் பிதா செயல்படுத்தணும். ஆனால் இன்னைக்கு மனுக்குலம் என்ன பண்ண, தேவனையே அறியலை, தேவனை மறுதலிக்குது. அப்போ அவன் மனுஷன் என்ன பண்ணுறான், நான் நீதிமான் தான் உள்ள வச்சுக்கின்னு மற்றவன் செய்கிற பாவத்தை குற்றப்படுத்தின்னு உட்கார்ந்து இருக்கிறான். இவன் தான் நாய். தேவனை அறியலை, தன்னை அறிகிறான். இவன் தான் நாய். அதுதான் கடந்த வாரம் நம்ம பார்த்தோம். தேவனை பற்றின அறிவில்லாமல் இருக்கிற அவங்கிட்ட போய் பரிசுத்தமாகி என் பரமபிதாவை கொடுத்து பேசாத. ஓகே, தேவனை பற்றி அறிஞ்சதுமே ஐயோ தேவன் தான் சர்வ வல்லவர், அவருக்கு தான் என்னன்னைக்கு மகிமை, எனக்கு பெருமை இல்லை, அப்போ நான் பாவம் செஞ்சுட்டேனே, இந்த பாவத்திலிருந்து எப்படி விடுதலை ஆகலாம் அப்படின்னு சொல்லி எவனுக்கு ஏக்கம் இருக்கிறதோ அவங்கிட்ட யார் ரத்தத்தின் வல்லமை குறித்து பேசு. அது விலையேற பெற்றது, அது விலை மதிக்க முடியாதது. அப்படிப்பட்ட எண்ணம் இல்லாதவங்கிட்ட பரிசுத்தத்தை குறித்தும் விலையேற பெற்ற என் ரத்தத்தை குறித்தும் பேசாத. ஏனென்றால் அவன் பண்ணி அவன் மறுபடியும் அதே பாவத்தை போய் செய்வான் அப்படின்னு கர்த்தர் சொல்லிட்டார். எல்லாரும் சொல்லாமா? புரிஞ்சு போச்சா இது? அப்போ தேவன் மனிதனை படைத்த நோக்கமே என்ன நோக்கம்னா பேசணும். ஏற்கனவே பல முறை பிரசங்கம் பண்ணியாச்சு. தேவன் ஒன்றுமில்லாமலிருந்து ஒன்றை சிருஷ்டிக்கிறவர். தேவன் வார்த்தையானவர். அவர் விசுவாசம் உள்ளவர். ஒன்றுமில்லாமலிருந்து ஒன்றை பேசுகிறார். அதே போல நமக்குள்ளிருந்து தேவன் பேச வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமேனா? எத்தனை பேர் நீங்கள் ஒப்பு விட்டுருக்கிறோம்? கவனிங்க, எத்தனை பேருடைய வாழ்க்கையில் நான் பேசுகிற பேச்சு என் பிதாவின் சித்தம் எத்தனை பேர் சொல்ல முடியும்? இது ரொம்ப இது பயங்கரமானதுங்க. இதுதான் பயங்கரமே.
இதுதான் மகாபாபிலோன். உன் சுயத்திலிருந்து நீ பேசுகிற, சுயமாய் பேசுகிற. இப்போ இன்னொரு வசனத்தோட வாசிங்க போல, யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் இந்த பேச்சு தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? 7ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் அதில் 15 வாசிக்க பார்க்கலாம். அப்பொழுது யூதர்கள் இவர் கல்லாதவராய் இருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதா, நல்லா கவனிங்க, என் உபதேசம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பினருடையதா இருக்கிறது. அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்ளுவான். கவனிங்களேன், சுயம் இங்க ஒவ்வொரு மனுஷன் எதுல இருந்து பேசுறான்? சுயம். இந்த சுயம்தான் தேவனை விட்டு நம்மளை பிரிச்சிருச்சு. பேச்சு தான் இன்னைக்கு உன்னை பெருமைப்படுத்துது, தேவனை மகிமைப்படுத்தல. இந்த மகாபாபிலோன், இதுதான் மகாபாபிலோன். ஒவ்வொருத்தனும் வாயை திறந்தா தேவசத்தை மட்டும் பேசணும். முடியுமா? அதுக்கு என்ன ரீசன்? அதுக்கு தான் வழி சொல்றார். இப்போ மலை பிரசங்கத்துடைய மகிமையே அதுக்கு வழி சொல்றார். ஒவ்வொருத்தரும் மகாபாபிலோன். சுயமாய் பேசுகிறவன், வாசி அந்த 18 வசனம். சுயமாய் பேசுகிறவன், மைக்கை கிட்ட வச்சு வாசித்தா தான் அந்த சவுண்ட் வராது. கிட்ட வச்சு வாசியா. சுயமாய் பேசுகிறவன் சுய மகிமையை தேடுகிறான். அவள் தாங்க முடிஞ்சு போச்சுங்க. நான் அடுத்த சப்ஜெக்ட் போக போறேன். இப்போ நீ பேசும்போது யார் பெருமை பேசுற? உன் பெருமை பேசுற. ஆக ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு யாருடையது? தேவனுடையது. அப்ப தேவன் சொல்லி நீ பேசுறியா? உன் சுயமா நீ பேசுறியா? சுயமா நீ பேசுறனா உன் பெருமை நீ தேடுற. அப்ப தேவனுக்கு உனக்கு ஒரு நல்ல தொடர்பு இருக்கணும். அதுக்கு என்ன வழி? இப்ப சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனாய் இருக்கிறான், அவனிடத்தில் அநீதி இல்லை என்று தேவன் சொல்லுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு என்றென்றைக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென் சொல்லாமா? சரி, இப்போ கவனிங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. எல்லாருக்கும் ஐயோ, எல்லாருக்கும் ஐயோ, எல்லாருக்கும் ஐயோன்னு சொல்லுவார். இதெல்லாம் நல்லா ரொம்ப ஃபேமஸாக அந்த பிரசங்கெல்லாம் நம்ம நிறைய கேட்டிருக்கிறோம். 5ஆம் அதிகாரம் வரைக்கும் எல்லாருக்கும் ஐயோ. வீட்டை சேர்த்து வயலை சேர்க்கணும் ஐயோ. அப்புறம் சாராயத்தை தேடுறவனுக்கு ஐயோ. அப்புறம் இப்படி பயங்கரமாக ஐயோ சொல்லியிருப்பார். 6ஆம் அதிகாரத்தில் தரிசனத்தை பார்க்குறாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தரானவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதை பார்த்ததும் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனிதன் அல்லவா என்று சொல்லி அபயமிடுவார். ஐயோ நான் அசுத்த உதடு, என்னை பற்றி தான் நான் பேசினேன், நான் சுயத்தில் பேசினேன். ஆனால் இயேசு ராஜாவோ தேவ சித்தத்தை மாத்திரமே பேசினவர். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். ஏனென்றால் அவர் தேவனை அறிந்தவர். நீ என்ன தேவனை அறியல, உன் பெருமையை நீ பேசுற, அவள் தான் முடிஞ்சு போச்சு. யாரெல்லாம் கிறிஸ்துவனுடைய மகிமையை, தேவனுடைய மகிமையை பார்த்தாங்களோ அவங்களுக்கு பேச்சு ஸ்டாப் ஆகிடும். சுயமான பேச்சு ஸ்டாப் ஆகிடும். ஆமென். யாரை பற்றியும் குறை சொல்ல மாட்டோம். ஆனால் இன்னைக்கு நியாயப்பிரமான சுயநீதி மனுஷனுக்குள்ள பிசாசு இந்த வஞ்சகத்தில், நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப நீதிமான், நான் இந்த பூமியில் எல்லா சந்தோஷத்தையும் வச்சு ராஜ வாழ்க்கை நான் வாழணும், ஏன்னா நான் நீதிமான் அப்படின்ற ஒரு பயங்கரம் மனிதனுடைய இருதயத்துக்குள் இருக்கிறது. அதை தான் ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலன் பவுல் தெளிவாக காட்டினார். ஆனால் ஒரு மனுஷனுக்கு உணர்வே இல்லை. நான் ஒரு பாவி என்கின்ற உணர்வு இல்லை. தேவன் பாவிகளை நேசித்து, நல்லா கவனிக்கணும், தேவன் பாவிகளை நேசித்து பாவிகள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி தம்முடைய குமாரனே தேவன் அனுப்பினார். ஒருத்தனுக்கும் உணர்வே இல்லை. ஒருத்தனுக்கும் உணர்வில்லை. தேவனை தேடுகிற உணர்வில்லை. அவன் தான் நாய். அந்த தேவனை அறிந்துவிட்டு தாம் பாவத்திலிருந்து கழுவப்பட வேண்டும் என்கின்ற உணர்வில் அவன் தான் பண்ணி. அதுதான் சங்கீத புத்தகத்தில், ஏன்னா ஒவ்வொருத்தரும் நியாயப்பரமான சுயநீதியில் நான் நீதி உள்ளவன் அப்படின்னு சொல்லி தாம் முகப்பார்வை இருக்கு இல்லையா, முகப்பார்வை, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பல முறை பார்த்துட்டோம். இந்த முகப்பார்வை இருக்கு இல்லையாமா, நம்முடைய முகப்பார்வை, இந்த முகப்பார்வைக்காகத்தான் கர்த்தரிடத்தில் நியாயத்திருப்புனால கணக்கு கொடுக்க போகிறோம். அதைத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனுஷனுடைய அந்த பாவத்துக்காக அவர் கல்வாரி சிலுவையில் மனுஷனை பார்க்கலுடைய முகப்பார்வையும் மனுபுத்திரை பல ரூபமும் இவ்வளவு அந்த கேடடைந்தது. நம்முடைய முகப்பார்வையில் தான் இது பொய். இது பொய். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 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 பயங்கரமான ஒரு பயங்கரத்தில் மாட்டிக்கணும், ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு மாட்டிக்கணும், நம்ம மூச்சு எப்படி இருக்கும்,
அப்படியே திருத்துன்னு முழிக்கல. இப்போ அப்படியே பயங்கரமாக மூஞ்ச முகப்பார்வையை செம்மையாக வச்சுருக்கிறோம். இப்போ நீங்கள் ரொம்ப ஒன்றுமே தெரியாதவங்க மாதிரி அப்படியே வச்சுக்கிறோம் மூஞ்ச. ஆனால் ஒரு பயங்கரத்தில் மாட்டிக்கிட்டோம். மூஞ்சிலாம் அப்படியே நடுங்கி ஒரு பயங்கர பதட்டம் வரும் பார்த்தீங்க. அந்த பதட்டம் இயேசுராஜாவை பார்க்கும்போது வரும். இந்த முகப்பார்வை தான் பயங்கர பொய், நியாயப்பிரமாண சுயநீதி. நான் ரொம்ப நீதி, யாருக்கு எந்த துரோகமும் பண்ணலையே, எல்லா பாவத்தையும் அந்தரங்கத்தில் பண்ணுறோம். மகிமையை தேவனுக்கு செலுத்தாம நமக்கு செலுத்துகிறோம். இதுதான் பயங்கரம். இதைத்தான் ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்போ தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்துக்கினே இருக்கிறாரு. எவனுக்காவது நான் பாவின்ற உணர்வு இருக்குதா? அவர் பாவிகளை நேசிக்கிற தேவன். கரங்களை வைத்து ராமன் சொல்லாமா, அப்பா நான் பாவம் செய்து விட்டேன், என்னை நீர் ஏற்றுக்கொள்வீரா அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் தான் ஒரு பாவி இந்த மூஞ்சை பற்றி அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டோமே புர்ருன்னு சீருவான் பாம்பு மாதிரி. ஏன்? நான் ரொம்ப நீதி உள்ளம், பெருமை சேர்க்கிறான். ஆனால் யாரெல்லாம் ஆண்டவரே நான் பாவம் செய்த, அது அந்த உணர்வு இருக்குதா? நான் பாவி என்ற உணர்வு உனக்குள்ள வருதா? அவனுக்கு தான் பரிசுத்தமான என் பரமபிதாவை குறித்து பேசு. ஆக பரிசுத்த பரமபிதாவை குறித்து, பரலோக தேவனை குறித்து பேசினதும், ஐயோ நான் பாவம் செய்தேனே என்ற உணர்வு வந்ததும், அவனுக்கு விலையேற பெற்ற என் ரத்தத்தை குறித்து பேசு. அப்படிப்பட்ட உணர்வு இல்லாதவங்க கூட நீ பேசாதே அப்படின்னு கர்த்தர் சொல்லிவிட்டார். எத்தனை பேர் புரிஞ்சு போச்சு? ஆமேனா? ஆக இந்த நியாயப்பிரமாண சுயநீதியை விட்டு வெளியே வந்துட்டு நாம் பாவி என்று ஒத்துக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு உணர்வும், அந்த பாவத்திலிருந்து விடுதலையும், அந்த விடுதலையாக்கப்பட்ட ஒரு பூர்ண ரட்சிப்பையும் தேவன் நமக்கு கொடுப்பதற்கு அழைக்கிறார். எல்லாருமே சொல்லுவோமா? இப்போ திருப்பி கொள்ளுங்க. மத்திய சுவிசேஷத்துக்கு 7ஆம் அதிகாரத்தில் அதில் கடந்த வாரம் 6வது வசனம் வரைக்கும் பார்த்தோமா இல்லையா? பரிசுத்தமானது நாய்களுக்கு கொடாதையுங்கள், முத்துக்களை பன்றிகள் முன் போடாதையுங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திருப்பி கொண்டு உங்களை பீறி போடும். ஆக இந்த பரிசுத்தமானது, இந்த முத்துக்கள் என்பது ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவுக்கே உரியது என்கின்ற உணர்வு இல்லாதவர்கள், தான் பாவி என்கின்ற உணர்வு இல்லாதவர்கள். ஆமேனா? உன் மூஞ்ச நீ வெறுக்கணும், உன் அசைவை நீ மறக்கணும். இதுதான் பூரணம். ஆக தான் செஞ்ச பாவத்தை நீ உணர்ந்துட்டனா, நான் பாவம் செஞ்ச ஆண்டவரை நீ உணர்ந்துட்டனா, இன்னைக்கே உனக்கு விடுதலை. ஆமேனா? இதுதான் இந்த மகா பாபிலோனுடைய மத பாபிலோனுடைய பயங்கரம். இப்போ ஏசப்பா ஒரு மாபெரும் வழியை சொல்கிறாரு. சரிடா, நீ எல்லா பாவத்தையும் பண்ணுற, பாவத்தை பண்ணிட்டு நல்லவ மாதிரியே நடிக்கிற. ஆமேனா? நீ போகிற இடம் நரகம். ஆமேனா? பாவத்தின் சம்பளம் மரணம். இப்போ ஆண்டவர் சொல்கிற பாவத்திலேருந்து எப்படி விடுதலை ஆகிறது, எனக்கு என்ன எப்படிப்பட்ட உணர்வு வரது அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஒரு மாபெரும் வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். கரங்கள் தாமேன்னு சொல்லாமா? இன்றைக்கும் மனுஷனுடைய சிந்தனையில் எண்ணங்கள் சுரக்கிறதுக்கு காரணமே என்ன காரணம்? அவனுடைய பொய், சுயநீதி. ஆமேன்னு சொல்லுங்க. நான் நீதிமானு அவன் பொய் சொல்லி உட்காந்துங்கிறான், ஆனால் எல்லா பாவமும் அவனுக்குள்ள இருக்குது. இதுதான் மகா பாபிலோன், இதுதான் மத பாபிலோன். இப்போ ஆண்டவர் இந்த மத பாபிலோன் விடுதலை ஆகிறதுக்கு ஒரு வழி சொல்றாரு. வாசிங்க பார்க்கலாம், 7ஆம் வசனம். கேளுங்க. சரி, நானே வாசிக்கிறேன். 7ஆம் வசனம். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். எல்லாரும் சொல்லுங்க. இப்போ 6வது வசனம் வரைக்கும் ஆண்டவர் என்ன சொல்லி கொடுத்துட்டாருன்னா, நீ பாவத்திலிருந்து விடுதலையாக முடியாம தேவனை மகிமைப்படுத்தாம உன்னை பெருமைப்படுத்தி நிற்கிற. ஆமேனா? அப்ப நீ தேவனை நீ மகிமைப்படுத்தணும்னா நீ கேளு, அப்புறம் தேடு, அப்புறம் தட்டு.
அப்படின்னு சொல்றாரு. இதை நான் சுருக்கமா சொல்லிடுறேன், ரொம்ப ஆழமான சத்தியம். என்னத்தை கேட்க சொல்றாரு ஆண்டவர்? எதை கேட்க சொல்றார் அப்படின்னா, பிதாவாகிய தேவனை நோக்கி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல, ஆண்டவரே நான் ஒரு பாவி, ஆண்டவரே நான் பாவம் செய்திருக்கிறேன், நீர் என் மேல இரக்கமா இருமப்பா அப்படின்னு சொல்லி நம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நமக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும், தேவன் நமக்கு என்ன கொடுக்கிறார் என்பதை குறித்து பேசுகிறார். எடுத்து சேர்ந்து வாசிக்க பார்க்கலாம். அதுல 11வது அதிகாரம் 13வது வசனத்துல வாசிக்கிறேன் பாருங்களேன். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எதை கொடுப்பது? நீ எதை கேட்கணும் தேவன் கிட்ட? ஆண்டவரே நான் ஒரு பாவியா இருக்கிறேன், என் மேல நீங்க இரக்கமா இருமையான்னு சொல்லி நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் போது கேளுங்கள். எதை கேட்க சொல்றாரு? பரிசுத்த ஆவி. இதவங்க ஒரு விஷயத்தை சொல்லவா, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இருக்குதே, அது சாதாரணம் அல்ல. தேவன் நமக்கு பாராட்டின ஒரு மாபெரும் கிருபை. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றவர் எல்லாருமே தேவனுடைய புத்திரர்கள். ஆமெனா. நாம் திரும்பவும் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை நாம் பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி அது. அப்ப பரிசுத்த ஆவியானவருக்காகத்தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த பரிசுத்தவான்களை ஆராய்ச்சி பண்ணாங்க. இதைத்தான் பேதுரு எழுதுறார் நிருபத்தில். அவங்க எல்லாம் எப்படி ஆராய்ச்சி பண்ணாங்கன்னா, கிறிஸ்துவுக்கு வரக்கூடிய பாடுகளையும் அந்த பாடுகளுக்கு பிற்பாடு வரக்கூடிய மகிமை, அவருடைய பாடுக்கு பிற்பாடு என்ன மகிமை என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். ஆமீன் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால் மட்டுமே நீ தேவனை மகிமைப்படுத்த முடியும். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நீ பெறலனா உன்னைத்தான் பெருமைப்படுத்துவ. ஆக நீ தேவனுக்கு எதிரி. ஆமேனா. ஆக உன்னை பெருமைப்படுத்துறதுக்கு காரணம் என்ன? உன் பேச்சு உன்னை பெருமைப்படுத்துது. உன் பேச்சில் தான் அகப்பட்டு கொள்ளுவாய். அப்போ கர்த்தராகிய இயேசு சொல்றாரு, கேளுங்க அப்போது தேவன் கொடுப்பாரு. என்னக்கா, உங்களில் தகப்பனா இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பிறகு பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேலை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுவதற்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். ஆமேனா. அப்ப எதை கேட்கணும்? பரிசுத்த ஆவியானவரை கேட்கணும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்ததும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனை அப்பா என்று கூப்பிடுகிறோம். அப்பாவின் சித்தம் செய்கிறவனே குமாரன். ஆமெனா. இப்போ பரிசுத்த அபிஷேகம் நமக்குள்ள வந்ததும் முன்னாடி மாம்ச சித்தம் செஞ்சோம். காரணம் என்னன்னாக்கா, நான் நீதிமான், நான் ராஜான்னு போயின்னு இருந்தோம். அந்த பெருமையை தேவன் இப்போது உடைக்க ஆரம்பிப்பார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்ததுமே எப்படி ஒரு மகிமையை வெளிப்படுத்துவார் என்று சொன்னால், நல்ல கவனிங்க. இந்த ஆவியானவர் நமக்குள்ள வந்து என்ன செய்வார்? அடுத்து என்ன செய்வார்னா, மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தில் யோவான் ஸ்நானகன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசும்போது 3ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசிக்கலாம். 11 வசனத்தை வாசிக்கிறேன். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாத ரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். என்ன ஞானஸ்நானம்? பரிசுத்த ஆவி, அக்கினி. எல்லாரும் சொல்லுங்க. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் அநேகம் பேர் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அக்கினி அபிஷேகம் பெற வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி அபிஷேகம் வந்தாதான் அந்த நியாயப்பிரமாண சுயநீதி, மாம்ச சம்பந்தமான கட்டளை, மாம்ச சம்பந்தமான இந்த பகையை பரிசுத்த ஆவியானவர் வந்து உள்ள எரிக்க முடியும். எத்தனை சொல்றது புரிஞ்சுக்க முடியுது? அவங்களால மட்டும்தான் தங்களுடைய மாம்சத்தை சிலுவையில் ஆணி அடித்து எரிக்க முடியும் என்கின்ற ஒரு மாபெரும் வாக்குத்தத்தத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்து நம்மை மகிமைப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப கேளுங்கள் தரப்படும் அப்படின்னா என்னத்தை கேட்கணும்? பரிசுத்த ஆவியானவரை கேட்கணும். நம்முடைய தேவன் பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறார். ஆமெனா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்ததும் தேவனை அப்பா என்று கூப்பிட்டு தேவ சித்தம் செய்கிறோம். ஆமெனா.
இப்போ நான் மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கிற மாதிரில மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிற மாதிரி, கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்போது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்போது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டார். ஆமென் சொல்லுங்க. நன்மையானவைகள் அப்படின்னு சொல்லிட்டாரா? இந்த மத்தேயு சுவிசேஷத்தில் நன்மையானவைகள் அப்படின்னு சொல்றதுல ஏன்னா 3 காரியம் இருக்குது. கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள். இதை 3 சேர்த்து நன்மையானவைகள் அப்படின்னு இங்க மத்தியில தெளிவாக இருக்கிறார். அதுல முதலாவது என்னன்னாக்கா, கேட்கும் போது பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும், அதான் ரொம்ப முக்கியம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே அக்கினியாய் வருவார். ஆமென் சொல்லுவோமா? இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்ததும், இந்த அக்கினி அபிஷேகம் நமக்குள்ள வந்ததும், இப்ப அவர் என்ன சொன்னா உணர்வை கொடுப்பார். ஏன்னா மனுஷனுக்கு இன்ன வரைக்கும் உணர்வு இல்லாம இருக்கிறான். அதான் போன வாரம் நம்ம பார்த்தோம். சங்கீதம் 14ஆம் சங்கீதத்தை அப்படியே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்வார்னா ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்காட்டு. உணர்வு உள்ளவன் ஒருத்தனும் இல்லை, நான் பாவி என்று உணரக்கூடிய உணர்வே இல்லை அப்படின்னு காட்டுறாரு. ஆமென் சொல்லாமா? இப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்தது என்ன செய்வார்? எடுத்து வாசிங்க. யோவான் சுவிசேஷ புத்தகத்துல, யோவான் சுவிசேஷ புத்தகம் 16ஆவது அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்ததும் எப்படிப்பட்ட ஒரு மகிமையை கொடுக்கிறார். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். 7 வாசிக்கிறேன். 16:7. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். புரிஞ்சு போச்சா? இப்ப என்ன உணர்வு? நீ பாவிடா. ஆமென். ஏன் இன்னைக்கு மனுஷன் பேசுறான்? நான் பாவி இல்லை என்கின்ற பொய் உள்ள இருக்குது. ஆக பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்தா மட்டும்தான், அதாவது பரிசுத்த ஆவியும் பரிசுத்த ஆவியினுடைய அக்கினியும், அக்கினி அபிஷேகம், இந்த அக்கினி அபிஷேகம் வந்தா தான் தான் பிழையை உணர முடியும். ரொம்ப சிம்பிளுங்க. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? சங்கீதம் 19 எத்தனை வசனம்? அது 19 12வது வசனமா 10வது வசனமா? எத்தனை வாசியத? எத்தனை வசனம்? சங்கீதம் 19 10 கீழே 12 இல்லையா? தன் பிழைகளை உணர்கிறவன் அவதாங்க. தன் பிழைகளை, சரி, ஒரு மனுஷனாலும் தன் பிழைகளை உணர முடியாது. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வந்தா மட்டும்தான் தான் பிழைய உணர முடியும். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை, அதாவது உலகம்னா யாரு? உண்டாக்கப்பட்டது, கண்ணில் காணப்படுவது ஆத்துமாவுக்கு இந்த உலகத்தை பற்றி கண்டித்து உணர்த்துவார். இந்த உணர்வு தான் பரிசுத்த ஆவியானவர். அப்போ இப்ப நீ என்ன பண்ணுவ? அப்பா நான் பாவியா இருக்கிறேன், ராஜ்யமும் வல்லமையும் மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே அப்படி சொல்லி நான் தேவனை மகிமைப்படுத்துவேன். அப்போ தேவன் பிதா கிட்ட நீ கேட்டனாக்கா உனக்கு நன்மையானவர்களை கொடுக்க வல்லமை உடையவர். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்குது? ஆமேனா? ஏன்னா நம்ம தேவனுடைய பிள்ளையா இருக்கணும்னாக்கா அப்பா கிட்ட இயேசு கிறிஸ்து நாமத்துல அப்பா என்னை நீங்க உங்க பிள்ளையை ஏற்றுக்கொள்ளுங்கப்பான்னு கேட்கும் போது அவர் தம்முடைய குமாரனின் ஆவியை நம்முடைய இருதயங்களிலே அனுப்புவார். ஆமேனா? ஆமேனா? காலம் நிறைவேறின போது ஸ்திரீடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவரும் தம்முடைய குமாரனை அனுப்பினார். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நம்முடைய இருதயத்தில் அனுப்பினார். அப்பா என்று கூப்பிடத்தக்கதான அந்த ஒரு உணர்வு வந்ததுமே நான் எவ்வளவு பெரிய பாவியா இருக்கிறேன், இந்த பாவிக்கு பெருமை கிடையாது, மகிமையெல்லாம் என் தேவனுக்கே, என்னை மகிமைப்படுத்த என் அப்பாவால மட்டுமே கூடும், எங்க அப்பா என்னை மகிமைப்படுத்துகின்ற உணர்வு உள்ள வந்துடும். ஆமேனா? சரி, கேளுங்கள் தரப்படும். இப்ப எதை பெற்றுக்கொண்டோம்? பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டோம். அடுத்தது பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்ததுமே அடுத்த நன்மை, 3 நன்மையை சொல்றாரு இல்லையா? முதல் நன்மை பரிசுத்தனை உள்ள வராரு, அக்கினி அபிஷேகம் உள்ள வந்தது. அக்கினி அபிஷேகம் உள்ள இருக்கிறவன் தான் பாவத்தை உணர்வான். ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு ஊழியம் செய்றாங்க இல்லையா? வரங்கள் செயல்படும், பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த வரங்களை கொடுத்து செயல்படுத்துறார். ஆனா உள்ள அக்கினி அபிஷேகம் இருந்தால் தான் பாவத்தை உணர்ந்து கர்த்தரில் நெருங்க முடியும்.
எத்தனை பேர் சொல்றது புரியுது? ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் சுயநீதியில் விழுந்து போயிருக்கிறான். நான் தான் நீதிமான்னு சொல்லி, நான் நீதிமான் அல்ல, நான் ஒரு பாவி என்கின்ற உணர்வு பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி அபிஷேகம் இருந்தால் மட்டுமே உணர முடியும். ஆமெனா? என்னை கண்டித்து உணர்த்துவார், என்னோட பேசிக்கொண்டே இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில எனக்கு கொடுக்கப்பட்ட நோக்கமே என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை போல என்னை மாற்றுவதற்கு. ஆமெனா? இயேசு கிறிஸ்து எப்படி தேவ சித்தத்தை பூரணமாய் செய்து முடித்தாரோ அதே போல ஹல்லேலூயா, பிரைஸ் காட், ஹல்லேலூயா. சரி, கவனிங்க, ரொம்ப முக்கியமான சத்தியம். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வந்ததும் இப்போ என்ன நடக்கும்? பிரைஸ் காட், ஹல்லேலூயா. சரி, கவனிங்க, ரொம்ப முக்கியமானது, கொஞ்சம் கவனிங்க. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வந்ததும் நான் பாவி என்கின்ற உணர்வு எனக்குள்ள வந்து விடுகிறது. ஆமெனா? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் பரிசுத்த ஆவி என்ன பண்றாரு? கண்டித்து உணர்த்துகிறார். அடுத்தது நல்லா கவனிங்க, இந்த உணர்வு நமக்குள்ள எப்போ வெளிப்படும் அப்படின்னா, என்னை பற்றின அந்த அந்த ஒரு நினைவுகள் வெளியே போயிட்டு தேவன் மேலே ஒரு பாசம் வந்துடும், தேவன் மேலே ஒரு அன்பு வந்துடும். இந்த அன்பு எப்போது நமக்கு கிடைக்கும்னு சொன்னாக்கா, தேடுங்கள் அப்படின்னாரு. என்ன சொன்னாரு? தேடுங்கள். தேடுங்கள்னா என்ன அர்த்தம்? நமக்கு நம்ம கண்ணுக்கு புலப்படாமல் இருக்குது, நம்முடைய நினைவுகளுக்கு புலப்படாமல் இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்ததும் இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ரகசியங்களையும் அத்தனை மறைபொருள்களையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுத்துருவாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதை தேடணும்? வெண்கல கதவுகளை உடைத்து. வாசிங்க பார்க்கலாம். சங்கீதங்களின் புத்தகம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 45வது அதிகாரம், ஏசாயா 45வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு நாமம் தரித்தேன். நல்லா கவனிங்க, இந்த வெண்கல கதவு, இரும்பு தாழ்பால், எல்லா ரகசியங்களையும், பைபிள்ல இருக்கிற அத்தனை ரகசியங்களையும் பரிசுத்த ஆவியானவர் சொல்லி கொடுப்பார். அந்த ஞானம், அந்த புத்தி, அந்த அறிவு, எல்லாரும் சொல்லுங்க, ஞானம், புத்தி, அறிவு, தேவனை பற்றின அந்த பூரண வெளிச்சம் இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய தேனை குடிக்க வைப்பார். பரிசுத்த ஆவியானவர் பைபிளில் இருக்கிற எல்லா ரகசியங்களையும், வேதத்தில் இருக்கிற ஒவ்வொன்றும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராது என்பதை நீங்கள் முந்தி அறிய வேண்டும். தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு இந்த வேதத்தை எழுதி கொடுத்தார்கள். ஆகையால் இதில் இருக்கிற ரகசியங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் சொல்லிக் கொடுத்த உடனே ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஒரு பயங்கரமான தேடுதல் வந்துடும். ஆமென் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி அபிஷேகம் உள்ள வந்ததும் நான் பாவி என்கின்ற உணர்வு, அந்த உணர்வை கொடுத்து விட்டு நான் எப்படி கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேவனை மகிமைப்படுத்தலாம் என்கின்றது வெளிச்சம் நமக்கு வரணும்னா இந்த வேத அறிவினால பரிசுத்த ஆவியானவர் இந்த பைபிளை தேட வைப்பார். ஏன்? வாட் இஸ் இட்? இது மன்னா. இதில் இது மன்னானா என்ன அர்த்தம்? இது என்ன? இதில் என்னமோ இருக்குது, இது என்ன? இதில் என்னமோ இருக்குது, இது என்ன? இது என்னமோ இருக்குது, இது என்னன்னு ஒவ்வொன்றையும் தேட வச்சிருவாரு. தேடுங்கள், தேடுங்கள். என்ன? பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய தேவனுக்கும் இருக்கக்கூடிய இந்த உறவு தான் சத்தியம். இந்த சத்தியத்தை தேட வச்சு நல்லா நம்மை பூர்ணப்படுத்துவார் பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான். இயேசுவே தேவன், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்கிற ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்க முடியும். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். இந்த பரிசுத்த ஆவியானவர் 1 கொரிந்தியர் புத்தகத்தில் இந்த ஆவியானவர் நமக்கு என்ன சொல்லுவார்? 2ஆம் அதிகாரத்தில் 9 நான் வாசிக்கிற வேகமா, எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார்.
அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷனில் எவன் மனுஷனுக்குரியவர்களை அறிவான், அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு, நல்ல கவனிக்க, தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். கரங்களை தமிழ் சொல்லாமா? இப்ப பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டு தேவ ரகசியத்தை எல்லாம் சொல்லி கொடுத்துருவாரு. ஆமேனா? தேடி 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 பைபிளை வாசிப்போம். இந்த வேதத்தை ஆராய்ச்சி பண்ணுவோம். அப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது தேவனுடைய ஆழங்களை எல்லாம் அறிந்த பரிசுத்த ஆவியானவர் அவரை பற்றின ரகசியங்கள், அவரை பற்றின பூரணம், இந்த தேனை குடிக்க வச்சு கண்ணை தெளிய வச்சு பிதாவை முகமுகமாக தரிசிக்கிற பாக்கியத்தை நமக்கு கொடுத்துருவாரு. ஆமென் சொல்லுவோமா? அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளை பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தை, இதுதான் தேடுங்கள். ஆமேனா? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டார்னாவே பைபிளை ஆராய்ச்சி பண்ண விட்டுருவார். பைபிள் வாசிக்க சொல்றதல்ல. சில பேர் பைபிளை வாசிச்சுட்டே தெம்பாயிடுவாங்க. நான்லாம் பைபிள் வாசிக்கிறேன்னு. பைபிளை வாசிக்கிறதில்ல, ஆராய்ச்சி பண்ணணும், தேடணும். இதில் என்னமோ இருக்குது என்ன. ஆக பரிசுத்த ஆவியானவர் வந்ததும் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுக்கிறார். அடுத்தது தேவனுடைய ஆழங்களை, தேவ ரகசியங்களை நமக்கு சொல்லி தருகிறார். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். அந்த வசனத்தை ஒரு முறை வாசிச்சிடலான்னு. கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் அதை வாசிக்க போலாம். 5-6 வசனம். காலம் நிறைவேறின போது ஸ்திரீயிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால், நீங்க யார்? இப்ப புத்திரர். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறார்கள். அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி, அதாவது தேவன் தமது குமாரனின் ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆக இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன அதிகாரமோ அதே அதிகாரத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு, பரிசுத்த ஆவியை கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பரிசுத்த ஆவிக்குள்ள அந்த ஒரு பலனை நமக்கு கொடுக்கிறார். ஆக கேளுங்கள் தரப்படும் என்பது அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற குமாரனின் அந்த அதிகாரம், புத்திர அதிகாரம். தேடுங்கள் உங்களுக்கு நீங்கள் கண்டடைவீர்கள் என்பது தேவ ரகசியம். குமாரனுக்கும் பிதாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரகசியம், அதாவது ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஆக குமாரனுக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவை அறிகிற அந்த அறிவை தேவன் நமக்கு கொடுக்கிறார். இன்னொரு வசனத்தோடு வாசிக்கும் போது எபேசியர் நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், இந்த ரகசியத்தை பரிசுத்த ஆவியானவர் தான் மட்டும் சொல்லி கொடுப்பார்னு சொல்லி. 3ஆவது அதிகாரத்தில், நமக்கு நேரம் இல்லாத 6ஆம் வசனம் மட்டும் வாசிங்க பார்க்கலாம். 3:6 வாசிங்க. இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மணிபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. ஆக தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரகசியத்தை பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்து நம்மை பூர்ணப்படுத்தி தேவனுக்கு மகிமை உண்டாக செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கேளுங்கள் தரப்படும்னா எதை கேட்கணும்? கேட்கும்போது என்ன தரப்படுகிறது? பரிசுத்த ஆவியானவர் தரப்படுகிறது. தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்பது எதை நாம் கண்டடைகிறோம்? சத்தியத்தை கண்டடைகிறோம். ஆமென் சொல்லுங்க. ஒரே வார்த்தை சொன்னா எதை கண்டடைகிறோம்? சத்தியத்தை கண்டடைகிறோம். சத்தியம்னா என்னது சொல்லி கொடுத்தேன்? தேவனுக்கும் குமாரனுக்கும் இருக்கக்கூடிய உறவு, அதுதான் மகிமை. அவர் இயேசு கிறிஸ்து தேவன் என்பதுதான் சத்தியம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்து இந்த ரகசியங்கள் எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. இன்னைக்கு சபையில் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய அப்போஸ்தலருக்கு சொல்லிக் கொடுக்கிறது போல முற்காலங்களில் அருளப்படவில்லை என்று பவுல் பக்காவ ஸ்டேட்மெண்ட் முடிச்சிட்டார். ஆமென் சொல்லாமா? ஆக பரிசுத்த ஆவியானவர் வந்ததுமே இந்த தேவ ரகசியத்தை தேட நமக்கு சொல்லிக் கொடுப்பாரு. இதை தேட சொல்லிக் கொடுத்ததுமே என்ன? தேவ பக்தியின் ரகசியமே தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஆமெனா? இயேசு கிறிஸ்து தேவன். இந்த சத்தியத்தை நம்ம நல்லா பூர்ணமாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுத்துருவார். அடுத்தது தட்டுங்கள் திறக்கப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தட்டுங்கள், எதை போய் தட்டணும்? தட்டுங்க திறக்கப்படும். மணவாளன் ரூம்ல இருக்கிறாரு. இப்போ இந்த சத்தியங்கள் வெளிப்பட்டதுமே நான் மணவாட்டி ஆயிட்டேன். ஆமேனா? மணவாட்டி போயிட்டு மணவாளன் கதவை தட்டுகிறாள். அல்லேலூயா. தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்லுவதன் அர்த்தம் என்னன்னா, எடுத்து வாசிக்க பார்க்கலாம். உன்னத பாட்டியின் புத்தகத்தில் இப்போ நான் மணவாட்டியாக பூர்ணப்பட்டு விட்டேன் என்பதை இங்கே இங்கே கர்த்தராகிய தேவனை சொல்லுகிறார். உன்னத பாட்டின் புத்தகம் 5வது அதிகாரத்தில்
அதை 2ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். உன்னதப்பட்ட 5:2, நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். கவனிங்க பார்க்கலாம். தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கதவை தட்டுகிற என் நேசருடைய சத்தத்தை நான் கேட்டேன். அவர் கதவை தட்டுறாரு. ஆனால் அதற்கு முன்பதாக அவர் என் மணவாளன் என்று சொல்லி நாம் மணவாளனை போய் கதவு தட்டுகிறோம். ஆக இங்கே மணவாட்டி என்கின்ற பூரணம் சபைக்குள்ளே நிறைவேறுகிறது. ஆமென் சொல்லுவோமா? புரிஞ்சு போச்சா? கேளுங்கள் தரப்படும் என்பது பரிசுத்த, கேட்கும்போது பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம், அக்னி அபிஷேகத்தை. தேடுங்கள் கண்டடைகள் என்று சத்தியத்தை நாம் கண்டடைகிறோம். தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லும்போது நாம் சத்தியத்தில் பூர்ணப்பட்டு மணவாட்டியாக மறுரூபப்படுகிறோம். ஆமேனா? அப்போ கதவை தட்டுகிற என் மணவாளன், நல்ல என் நேசரின் சத்தம். அப்போ தட்டுவது என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் மணவாளன் என்பதை நாம் பூரணப்படுகிறோம். எத்தனை சந்தோஷமா இருக்குது. ஆமேனா? என்னக்கா ஆண்டவர் 25ஆம் அதிகாரம் மத்திய சுவிசேஷ புத்தகத்தில் மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகிற கன்னிகைகளை குறித்து பேசும்போது, புத்தி இல்லாதவங்க போய் தட்டுவாங்க, கதவை போய் தட்டுவாங்க. ஐயா கதவை தர மணவாளனே, கல்யாண வீட்டு, அந்த வசந்த வாசிக்க பார்க்கலாம். மத்திய சுவிசேஷ புத்தகம் 25ஆம் அதிகாரத்தில். அது மணவாட்டி கிடையாது, அது கைவிடப்பட்ட சபை. இதை நம்ம பலமுறை பார்த்தாச்சு. புத்தி உள்ள கன்னிகைகளும் கைவிடப்பட்டவர்களே. பார்த்தோமா இல்லையா? அவன் நான் புத்தி, நிறைய பேர் நம்பி நிற்கிறாங்க புத்தி உள்ள கன்னிகை தான் சபைன்னு. புத்தி உள்ள கன்னிகை என்பது கைவிடப்பட்ட சபை. புத்தி உள்ளவர்களும் புத்தி இல்லாதவர்களும் வருகை ஏசப்பாவுடைய ரகசியங்களை கைவிடப்பட்டவங்க. அவங்க போய் என்னன்னு கேட்குறாங்க பாருங்க பார்க்கலாம். மத்திய சுவிசேஷ புத்தகம் 25ஆவது அதிகாரத்தில் எந்த வசனம் தெரியுமா? கரெக்டா 11 வாசிங்க பார்க்கலாம். இல்ல 10 வாசிங்க. அப்படி அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். கதவு அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். கதவை தட்டுறாங்க, போயிட்டு எங்களுக்கு திறங்க ஆண்டவரே கதவை தட்டுறாங்க. நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஸ்பிரிச்சுவலி ஆவிக்குரிய ரீதியில நாம் கதவை தட்டி, கிறிஸ்துவை என் மணவாளன் நீ கதவை தட்டலன்னா அன்னைக்கு போய் தட்டி கிடப்ப. இன்னைக்கு தட்டியிருக்கணும். என் கிறிஸ்து என் புருஷன். ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்து என் மணவாளன், எனக்காக தம் ஜீவனையே கொடுத்து கிரயம் கொடுத்து என்னை மீட்டுக் கொண்டவர் என்கின்ற பூரணம், கிறிஸ்துடைய பலியினுடைய பூரணம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷர்களுக்கு அடிமையாக இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமெனா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்குது. அப்போ கேளுங்கள் தரப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்பது சாதாரண ரகசியம் அல்ல, ஒரு பயங்கர ரகசியம். எத்தனை சந்தோஷமா இருக்குது. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். அது ஒரு தெய்வீக சமாதானத்தை காண்பிக்கிறது, மணவாட்டி சபையை காண்பிக்கிறது. ஆக இன்னைக்கு உன்னையே நீ மகிமை பெருமைப்படுத்தி கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிற இந்த நியாயபரமான சுயநீதி உனக்குள்ள செத்து நீ கிறிஸ்துவுடைய மணவாட்டி என்கின்ற பூர்ணம் அடைய வேண்டுமேனால் கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள் என்கின்ற ஒரு மாபெரும் வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. கரங்களை உயர்த்தி சொல்லாமா? நன்றி. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படட்டும். ஏனென்றால் கர்த்தர் அடுத்த பகுதி நம்ம வாசிக்கும் போது திருப்பிக் கொள்ளுங்க. நமக்கு நேரம் இல்லாதனால கொஞ்சம் வேகமாக நான் கடந்து போகிறேன்னு. இப்போ இந்த 7ஆம் அதிகாரத்தில் 11 வசனம் நம்ம முடிச்சுட்டேன். இப்போ ஓகேவா? 11 வசனம் முடிச்சிட்டோம். இப்போ 12வது வசனத்தை வாசிக்கிறேன். இப்போ நன்மையானவைகளை கொடுப்பதுன்னா இந்த 3 கொடுப்பது. புரிஞ்சு போச்சா? நீங்கள் பரமபிதா கிட்ட கேட்கும்போது இந்த நன்மைகள் என்பது பரிசுத்த அபிஷேகமும் சத்தியத்தினுடைய அந்த காரியமும் மணவாட்டி என்கின்ற அபிஷேகத்தையும் தேவன் நமக்கு கொடுத்து விடுகிறார். ஆமேனா? சரி, அடுத்தது, ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறார்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ இங்கே ஒரு முடிவுக்கு கொண்டு வராரு. என்ன கொண்டு வராரு? மனுஷனை நேசிங்கப்பா, மனுஷனை கொற்றப்படுத்தாதீங்க. நீ என்ன பண்ணுற? எனக்கு மனுஷன் நன்மை செய்ய மாட்டேங்கிறான், அவன் பொல்லாதவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உனக்குள்ள இருக்கிற சுயநீதினால மற்றவனுடைய பாவங்களை நீ எடுத்து பார்க்குறல்ல. மற்ற மனுஷன் உனக்கு என்ன செய்யணும்னு நீ நினைக்கிறியோ அதை நீயே செய்யி. எப்போ செய்ய முடியும்? தேவன் கொடுக்கிற இந்த நன்மைகள் நமக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் மற்றவர்களுக்கு நாம் நன்மை செய்ய முடியும். மற்றவங்க கூட நீ என்ன எதிர்பார்க்கிறையோ அதே எதிர்பார்ப்பு, அதே நன்மைகளை நீ செய்யணும்னா தேவனுடைய இந்த நன்மைகள் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஆமேனா? புரிஞ்சு போச்சா? இதுதான் நியாயப்பிரமாணம், தீர்க்கதரிசனம். நியாயப்பிரமாணம் என்பது தான் தேவனுடைய பூரணம், அதுதான் சட்டம். அந்த 5 ஆகமங்கள், ஆதியாகமத்திலிருந்து
உபாகம புத்தகம் வரைக்கும் ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், இந்த 5 புத்தகம் தேவன் நேரடியாக கொடுத்தது. யோசுவாவிலிருந்து மல்கியா புத்தகம் வரைக்கும் தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள், தேவனுடைய மகிமை, அவருடைய வார்த்தையின் மகிமை. இந்த ஓல் பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, அன்பு கூறு, அவன் உன் சகோதரன். அப்போ தேவனுடைய நன்மையாகிய இந்த 3 நன்மைகளும் உனக்குள்ள இருந்தால் தான் நீ ஒரு மனவாட்டியாக பூர்ணப்பட்டால் தான் உன் சகோதரனுக்கு நீ நன்மை செய்ய முடியும். நீ என்ன எதிர்பார்க்குறியோ அதையே நீ செய்ய. ஆமென். சரி, அதை சொல்லிட்டு கர்த்தர் சொல்கிறார் அடுத்தது 13வது வசனம், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாக இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிற அநேகர், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாக இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் அப்படின்னு ஒரு மகிமையான ஒரு காரியத்தை சொல்கிறார். இடுக்கமான வாசல் என்பது இந்த 3 நன்மைகளையும் பெற்றவர்களை மட்டுமே பிரவேசிக்கக்கூடிய ஒரு வாசல். நீ பாவி, நீ பாவி, நீ பாவின்னு சொல்கிறது. கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாக இருக்குது என்பது, நான் நீதிமான், நான் எவ்வளோ நல்லவன், நான் என் புருஷனுக்கு ஒரு நல்ல மனைவியாக நடிக்கிறேன், என் கணவனுக்கு ஒரு, அதாவது என் மனைவிக்கு ஒரு நல்ல புருஷனாக இருக்கிறேன், என் அம்மாவுக்கு ஒரு நல்ல ஒரு பொண்ணாக ஒரு மகனாக இருக்கிறேன். அப்புறம் நான் எவ்வளோ எல்லாம் நடிப்பு. இவங்க என்ன செய்வாங்க, இந்த கிரியைகளை நம்பிக்கொண்டிருப்பார்கள். நான் எவ்வளோ பெரிய நல்லவன், என் கிரியைகள்லாம் பாருங்க, கண்டிப்பாக நான் சொர்க்கம் தான் போவேன். நல்லா கவனிங்க, நான் பல முறை சொல்லிட்டேன், நீயாவே இரு. ஒயிட் ட்ரெஸ் போடணும், நான் ஒயிட் ட்ரெஸ் போடுறேன், அதனால் நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். சத்தியமாக போக மாட்டேன். கர்த்தர் உனக்குள்ளே வந்து அதை சொல்லுவார். அதுதான் இடுக்கமான வாசல். பரிசுத்தனை சொல்லுவார், நான் நகையை கட்டிட்டு நான் பரலோகம் போயிடுவேன். இதை விசாலமான வாசல். உன் கிரியை மேலே கண் இருப்பதே விசாலமான வாசல். நான் மறுபடியும் சொல்கிறேன், உன் நீதியின் மேலே கண் இருப்பதே விசாலமான வாசல். நான் எவ்வளோ பெரிய நீதிமான், ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் வந்துக்கிறேன். நான் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணுன்னாக்கா பல வருஷ கணக்காக போகணும். விசாலமான வாசல் என்பது சுயநீதியில் இருந்துக்குன்னு நான் எவ்வளோ பெரிய நல்லவன், நான் எவ்வளோ பெரிய நற்கிரியைகளை செய்கிறேன்னு சொல்லி தங்கள் கிரியைகளின் மேலே கண்ணை வச்சுக்கின்னு நான் எவ்வளோ பெரிய பாஸ்டர், என்கிட்ட எவ்வளோ பெரிய விசுவாசிங்க வராங்க, என்கிட்ட எவ்வளோ பெரிய பில்டிங் இருக்குது, என்கிட்ட எவ்வளோ பெரிய ஒரு நற்கிரியைகள் இருக்குதுன்னு தன்னுடைய கிரியைகளின் மேலே கண் வைத்து கொண்டு ஓடிக்கொண்டிருப்பவன் விசாலமான பாதையிலே ஓடிக்கொண்டிருக்கிறான். அது மனிதனுடைய சுயநீதி. நான் நீதிமான், நான் நீதி உள்ளவன். நான் நீதி உள்ளவன், நான் நீதிமான். ஞாபகம் இருக்குதா? காட்டி கொடுத்தனே, நான் நீதி உள்ளவன். இந்த முகப்பார்வை, நான் நீதிமான். என் கிரியைகள்லாம் எப்படி? அதுதான் விசாலமான. இன்னைக்கு ஜனங்களாம் விசாலமான பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமானது. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு அசைவிலையும் உன் பாவத்தை குறித்து அப்படியே சொல்லிக்கினே இருப்பார். அது ரொம்ப இடுக்கமானது. இதை கண்டுபிடிச்சவங்க சிலர். தெளிவாக சொல்லிட்டாரு. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறவர்கள் கொஞ்சம் பேர், அதாவது பல பேர் பெற்றிருக்கிறாங்க. ஆனால் சில பேர் தான் பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார்கள். எல்லாராலும் இதை ஒத்துக்க முடியுமானா ஒத்துக்க முடியும். எல்லாருமே இன்றைக்கி கூட பார்க்கலாம், இன்றைக்கி சபையில் என்ன ஒரு பயங்கர பொல்லாப்பு தெரியுமா? நான் எவ்வளோ பெரிய பாஸ்டர் தெரியுமா, நான் எவ்வளோ பேருக்கு நான் என்ன எத்தனை பேர் ஞானஸ்தானம் கொடுத்துருக்கேன் தெரியுமா, நான் எவ்வளவு பைபிள் காலேஜ் படிச்சிருக்கேன் தெரியுமா, நான் எனக்கு எவ்வளோ பைபிள் தெரியும் தெரியுமா அப்படின்னு தங்களுடைய கிரியைகளின் மேலே கண்ணை வச்சுக்கிட்டு போய் நிற்பான். இவன் 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 போகிறது விசாலமான பாதை, இவன் கேட்டுக்கு போய் கொண்டிருக்கிறான். ஆனால் அப்பா, பாவியாக என் மேலே கிருபையாக இரும் ஆண்டவர், என்கிட்ட ஒரு நீதி இல்லை ஆண்டவர்னு சொல்லி, ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருந்தால் தான் இந்த உணர்வு வரும். எத்தனை பேர் சொல்கிறத புரிஞ்சிக்க முடியுது? ஆமேனா? நல்லா கவனிங்க. நான் நல்லவன், என் கிரியைகள் ரொம்ப நல்லது, நான் எவ்வளோ பெரிய அன்புள்ளவங்க இருக்கிறேன், என் ஊழியத்தினால் எவ்வளோ பேர் ரசிக்கப்படுறாங்க பார்த்தியா? அதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு பயங்கரம் வந்துடும். நான் கண்டிப்பாக பரலோகமே எந்த தானே இவங்க கண்டிப்பாக கேட்டுக்கு போயின்னுக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த நியாயப்பிரமாண கேட்டில் இருக்கிறாங்க என்பதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். தங்களுக்காக பயங்கரமாக வாதாடுவாங்க, ஒத்துக்கவே மாட்டாங்க.
ஆனால் ஜீவனுக்கு போகிற அந்த பாதையில் போகிறவங்க தான் இடுக்கமான பாதை. நான் பாவி, ஒரு தவறு நடந்திருக்கலாம், ஆமாம் நான் திருத்திக்கிறேன், அந்த 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 ஒத்துக்கொள்தலே இருக்கவே இருக்காது. ரொம்ப சிம்பிள். இவங்க என்ன பண்ண பயங்கரமாக கோவப்படுவாங்க இந்த கேட்டுக்கு போகிறவங்க. நான் எவ்வளோ பெரிய நீதிமான், என் கிரிகளை நடிக்கிறாங்க இல்லையா, அந்த நடிப்பை மைண்டில் வச்சுட்டு இருப்பான். அந்த நடிப்பு மேலே மைண்டில் வச்சுருப்பான். ஒவ்வொரு மனுஷன் நடிக்கிறான், எந்த வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான், நடிக்கிறான், வேஷம் போட்டு சுற்றுறான், நல்லவ மாதிரி வேஷம் போட்டு சுற்றுறான். ஆனால் இது தப்புடான்னு சொன்னால் ஒத்துக்கவே மாட்டான். நல்லா கவனிங்க, இந்த நியாயப்பரமான சுயநிலையில் இருக்கிறாங்கன்றதை ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆமாம் ஆமாம் ஆண்டவர் பார்த்துக்கன்னு தாங்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். எத்தனை கேட்டுக்கிறீங்க? கிறிஸ்துவத்துலேயும் சரி உலகத்துலேயும் சரி, கடவுள் பார்த்துங்கிறாயா அப்படின்ட்டு மற்றவனை நியாயம் தீர்த்துருவான். ஆமாம் உன்னையும் தான் கர்த்தர் பார்க்குறாரு, அந்த உணர்வே இருக்காது. ஆமென். ஆண்டவர் பார்த்துந்தாங்கிறாரு, பார்த்துக்கந்தாங்கிறாரு. மற்றவனுக்கு ஆண்டவர் பார்த்துக்கந்தாங்கிறாரு, உன்னையும் தான் பார்த்துக்கிற உணர்வே இருக்காது இவனுக்கு. ஆமென். நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டா? கடவுள் பார்க்குறாரா வெளியில் இருக்கிறேன்னு சொல்லுவான். கடவுள் பார்த்துதாங்கிறாரு அப்படி. ஆமாம் கடவுள் தான் பார்க்குறாரு, உன்னை பார்க்குறாருன்ற உணர்வு அவனுக்கு இருக்காது. இவன் விசாலமான பாதையில் போகிறவன். ஆமேனா? இதுதான் சிம்பிளாக நான் வந்து சிம்பிளாக சொல்லுங்கிறது. ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப லேட் ஆகிடும். அப்போ இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்கிறவன் யாருன்னா 3 நன்மைகளை பெற்றவர்கள். எப்படி? அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் அபிஷேகத்தை பரிசுத்தனை பெற்றவர்கள், பரிசுத்த ஆவியானவரினால் போதிக்கப்படுகிற சத்தியத்தை பூர்ணப்பட்டவர்கள், இந்த சத்தியத்தை பூர்ணப்பட்டு மணவாட்டி என்கின்ற அந்தஸ்தை பெற்று மணவாளனுடைய கதவை தட்டுகிறவர்கள், அந்த பரம எருசலேம் சியோனின் கதவை தட்டுகிற இவர்கள் தான் இடுக்கமான வாசல் வழியாக போகிறது. கொஞ்சம் பேர் தான் இது, ரொம்ப சொற்ப ஜனம்தான் இது. இது எல்லாருக்கும் புரியாது, சத்தியமெல்லாம் எல்லாருக்கும் புரியாது. அப்போ விசாலமான பாதையில் போகிறவங்க என்ன சொன்னாலும் ஒத்துக்கவே மாட்டாங்க. ஆனால் இடுக்கமான வாசலில் இருக்கிறவங்க அமைதியாக இருந்து தேவன் என்ன சொல்கிறாரு, அல்லது யார் மூலியமாக இன்னொரு விஷயம் சொல்லவா, இந்த இடுக்கமான வாசல் வழியாக இருக்கிறவங்க ஒவ்வொன்றுலேயும் உணர்வடைவாங்க. ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது, வீட்டுக்கு யார் வராங்க, இந்த சம்பவம் ஏன் நடந்துச்சு, இது ஏன் இந்த இடத்துல மிஸ் ஆச்சு, இங்கே தேவன் சொல்லிக்கினே அவங்களுடைய காது கர்த்தர்களிடத்தில் திரும்பி இருக்கும். ஆண்டவர் என் கூட பேசிக்கினே இருக்கிறாரு, மனம் திரும்பிக்கினே இருப்பாங்க, தங்களுக்குள்ள இருக்கிற பாவத்தை கண்டுபிடிச்சிக்கினே இருப்பாங்க. இவங்க தான் இடுக்கமான வாசல் வழியாக போகிறவங்க. விசாலமான வாசல் வழியாக போகிறவங்க கிட்ட என்ன சொன்னாலும் மண்டையில் ஏறாது. ஆமாம் ஆண்டவர் பார்த்துருந்தாங்கிறாரு, போ என்ன பார்க்குறாரு, என் பாவத்தை பார்க்குறான்ற உணர்வு இருக்காது. அப்படி அசால்ட்டு பண்ணிட்டு போய் இன்றைக்கி சபையில் விசாலமான பாதையில் தான் ஓடி நிற்கிறாங்க எவ்வளவோ பேர். நான் ரொம்ப துக்ககரமாக சொல்லுகிறேன், அதுக்கு தான் சத்தியத்தை விளக்கப்படுத்தி காண்பிக்கிறோம். ஆனால் ஒருத்தர் கூட ஆண்டவரே பாவியாக என் மேலே கிருபையாக இருப்பான்னு சொல்லி இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிப்பது நினைக்கிறதுக்கு மனதில்லை. சரி, ஆக இது வரைக்கும் கர்த்தர் தெளிவாக சொல்லிட்டார். புரிஞ்சு போச்சா? இப்போ இது வந்து ஒரு தனி மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய இயல்பாக வெளிப்படக்கூடிய ஒரு சுபாவம் இது. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வெளியில் போயிட்டு நான் ஊழியம் செய்கிறேன். இவங்களுடைய சுபாவமே எப்படி இருக்குது? விசாலமான பாதை. இன்னமும் நான் பாவின்னு உணரல. அவங்களுடைய கிரியைகள் மேலே நான் நீதி உள்ளவன், என் கிரியைகள் நீதி, நான் நீதிமான், என் கிரியைகளை நீதி உள்ளவன்னு பார்த்துக்கின்னு தங்கள் கிரியைகள் மேலே கண்ணு வச்சுன்னு போயின்னுக்கிறான். இவன் போயிட்டு என்னத்தை ஊழியம் செய்வான்? நோக்கமே என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவாகிய தேவனுக்கு என்றென்றைக்கு மகிமை உண்டாகட்டும். இதுதான் நோக்கம். தேவனையும் கிறிஸ்து இயேசுவையும் காண்பிக்க வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். ஆனால் கள்ள தீர்க்கதரிசி 15 வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். நல்லா கவனிங்க, உள்ளத்தில் நான் என்கின்ற அகம்பாவம் உள்ள இருக்குது இவனுக்குள்ள. நான் நீதி உள்ளவன் தன்னை நியாயம் தீர்த்து கொள்ளுகிறான். தேவன் தான் நியாயாதிபதி, தேவன் என்ன நியாயம் தீர்க்கட்டும் அப்படின்னு பார்க்கல. ஏன்னா இவன் விசாலமான பாதையில் போயின்னுக்கிறான், இவன் வந்து கேட்டுக்கு போகிற பாதையில் போயின்னுக்கிறான். ஆனால் என்ன செய்வாங்கன்னா, நானும் ஊழியம் செய்கிறேன், நானும் கர்த்தருக்கு ஒரு வல்லமையான ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லிக்கின்னு கையில் பைபிள் எடுத்துக்கின்னு அவங்க என்ன செய்வாங்கன்னா வருவாங்க. வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, மனுஷனையே பெருமைப்படுத்தி நீ நல்லா இருப்ப, நீ இப்படி இருப்ப, அப்படி இருப்பேன்னு சொல்லி பயங்கரமாக கப்சா விட்டு ஜனங்களை வஞ்சிப்பார்கள். ஏன் அவளை உள்ளத்தில் ஓனாய். இந்த ஓனாயின் சுபாவம் எப்படிப்பட்டதுன்னா, மற்ற விலங்குலாம் கூட சதையை மட்டும் பிச்சு சாப்பிடும், ஆனால் ஓனாய் எலும்பையும் சாப்பிடும், எலும்பையும் பட்சித்து எலும்புக்கு உள்ளதை உறிஞ்சி சாப்பிடும். எலும்பு எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால் ஆத்துமாவை குறிக்கும். ஆத்துமாவை காலி பண்ணுறான் இந்த ஊழியக்காரெல்லாம்.
இப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகள்லாம் உன் ஆத்மாவையே சாகடிச்சு நரகத்தை தள்ளி விட்டுருவான் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறார். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்களேன். செப்பனியா 3:3. க்குள்ளே இருக்கிற அதன் அதிபதிகள் கெர்ஜிக்கிற சிங்கங்கள், அதன் நியாயாதிபதிகள் சாயங்காலத்திலே புறப்படுகிறதும் விடியற்காலம் மட்டும் ஒரு எலும்பையும் மீதியாய் வைக்காத நம்முடைய அந்த எலும்பு எதை குறிக்குது என்றால் நம்முடைய ஆத்மாவை குறிக்கிறது. ஏசப்பா சொல்றார், உன் ஆத்மாவை பாதாளத்தை தள்ளுருவான் இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம். ஏன்? தான் பாவி என்கின்ற உணர்வு இல்லாமலே தான் சுயநீதியில் ஓடிக்கொண்டிருக்கிற, நான் நீதிமான் தான் அப்படி சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிற இந்த கள்ள தீர்க்கதரிசிகள், இந்த கள்ள போதகர்கள், இவர்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்றார். இவங்களுக்கு ரொம்ப கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். வாசிங்க பார்க்கலாம் 16லேருந்து. அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? இங்க ஆண்டவர் அவங்களை இன்னொரு மேல்படியே போயிட்டு அவங்கள முள்ளுன்றாரு. ஆதாம் பாவம் செய்துவிட்டு, நான் நிர்வாணி, நான் ஆண் ராஜா, நான் நீதி உள்ள ராஜா. கர்த்தர் சொல்றாரு, நீ போயிட்டு நிலத்தை நீ விதைப்ப, அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். முள் என்பது சாபம், சபிக்கப்பட்டவன். அவன் தேவ சமூகத்தில் சேர முடியாது. ஆனால் பரம எருசலேமில் இனி ஒரு சாபம் இராது என்று சொல்லுகிறார். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, இந்த பாரு, இவங்க பச்சிக்கிற ஓனாய்ங்க, இவனுங்க என்ன பேச மாட்டாங்கன்னா, சத்தியத்தை பேச மாட்டாங்க, தேவனுக்கும் குமாரனுக்கும் இருக்கக்கூடிய ரகசியத்தை பேச மாட்டாங்க, வேதத்தை ஆராய்ச்சிலாம் பண்ண மாட்டாங்க. இவங்க எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னாக்கா, இவங்க முள்ளு. இந்த முள்ளுக்கிட்ட கனி இருக்காது. கனி அப்படின்னா என்னது? ஒரு மரம் கனி கொடுத்தா மற்றவங்க சாப்பிட்ணும், மற்றவங்க பசியாறணும். அதாவது நம்ம கேட்குற சத்தியங்கள் நம்மை கிறிஸ்துவின் அண்டையில் நம்ம நெருங்கக்கூடிய அந்த ஒரு மகிமைக்கு நடத்தணும். நான் பல முறை சொல்லிட்டேன், நீ எந்த சத்தியத்தை கேட்டாலும் அதில் கிறிஸ்து மகிமைப்படுகிறாரா, கிறிஸ்துவுக்கு நம்மை ஒப்புவிக்கும்படி தேவன் நம்மை நடத்துகிறாரா என்பதை ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அப்போ ஆண்டவர் சொல்லிட்டார், இவன் முள்ளுடா, இவன் நிர்வாணி. நிர்வாணின்னா மாம்ச சித்தம் செய்கிறவன். இவன் நிர்வாணி, இவன் முள்ளு, இவன் சபிக்கப்பட்டவன். இவன் முள் என்பது சாபத்தை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய சாபத்தை முறிப்பதற்காக தலையில் முள்முடி சூட்டப்பட்டார். அப்போ முள் செடிகளில் திராட்சை பழம் என்ன? திராட்சை பழம் எதை குறிக்குது? ரட்சிப்பின் சந்தோஷம். ஆமென் சொல்லுங்க. இஸ்ரவேல் சபை என்பது, அதாவது சபை என்பது திராட்சை தோட்டத்துக்கு ஒப்பனை. இந்த திராட்சை தோட்டத்தில் திராட்சை ரசம் என்பது ரட்சிப்பின் சந்தோஷம். ஆக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை எப்படியெல்லாம் ரட்சித்திருக்கிறார். ரட்சிப்புனா எதிலிருந்து ரட்சிப்பு? பாவத்திலிருந்து ரட்சிப்பு. அப்போ இந்த கள்ள போதகர்கள் எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அவன் ரட்சிப்பை பற்றி பேச மாட்டான். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் எப்படி தேவன் நமக்கு ரட்சிப்பை சம்பாதித்து கொடுத்தார் என்பது, இந்த சிலுவை குறித்து அவன் பேச மாட்டான். ஆமேனா? ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழம் எதை குறிக்குது? விசுவாசத்தின் பூரணம். எது விசுவாசத்தின் பூரணம்? என் பிதாவாகிய தேவன் என்றென்றைக்கும் மகிமைக்கு பாத்திர இருக்கிறார். என் பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்றென்றைக்கும் ராஜாதி ராஜாவாக உயர்த்தி வைத்திருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே என்றென்றைக்கும் ராஜாதி ராஜா, அவரை ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவன். அப்படியானால் இந்த விசுவாசத்தினுடைய இந்த பூரணம் அவன் பேச மாட்டான். அதை விட்டுட்டு பொருளாசையில் பழகி உலகத்துக்குரிய காரியங்களை குறித்தே பேசுவான். இவன் தான் கள்ள தீர்க்கதரிசி. ஆக இவங்கிட்ட இந்த திராட்சை பழங்களையும் அத்தி பழங்களையும் அங்கே பார்க்க முடியாது. ரட்சிப்பின் சந்தோஷத்தை குறித்தும் விசுவாசத்தின் பூரணை குறித்தும் அங்கே பார்க்க முடியாது. எத்தனை பேர் சொல்கிறத புரிஞ்சுக்க முடியுது? அப்போ தேவனுடைய ஆவிக்குரியவர்கள் குறித்து பேச மாட்டான். அவன் காரணம், அவன் சுயநீதியில் இருக்கிறான். மத பாபிலோன், நான் நீதி உள்ளவன், நான் ராஜா, இந்த உலகம் என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு அவன் எப்படி இருப்பான் தெரியுமா? அந்த கனிகள் என்பது அவனுடைய கிரியைகளை காண்பிக்கிறது. அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். கனி என்பது கிரியைகளை காண்பிக்கிறது. நற்கிரியாக கனிகளை தந்து, அதெல்லாம் நம்ம பார்த்தோம், ஞாபகம் தான். அப்போ இவனுடைய மரம் என்பது மனிதனை குறிக்கிறது. இந்த மனுஷனை பார்த்து நல்ல மரமா கெட்ட மரமானு நீயே கணக்கு பண்ணிக்க. என்னது? ரட்சிப்பின் சந்தோஷம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சம்பாதித்து கொடுத்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை குறித்து பேச மாட்டான். பிதாவாகிய தேவனுடைய மகிமை, நித்திய அரசாட்சி, அந்த விசுவாசத்தின் பூரணம், நித்திய காலமாய் தேவனோடு கூட அவரோடு ஆளுகை செய்ய போகிறோம் என்கின்ற விசுவாசத்தின் பூரணமாகிய அத்திப்பழத்தை குறித்தும் பேச மாட்டான்.
ஆமென். ஆக இவனுடைய கனிகளை வச்சு தெரிஞ்சுக்கங்க. நல்ல மரம் கெட்ட, அதாவது நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடுத்த மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கிலே போடப்படும், ஆதலால் அவருடைய கனிகளினாலே அவளை அறிவீர்கள் அப்படின்னு தேவன் சொல்லிட்டாரு. ஆமென். அப்போ ஒவ்வொரு விசுவாசிக்கும் வேத அறிவு இருக்கணும். ஒவ்வொரு விசுவாசியும் பரிசுத்த அவருடைய அபிஷேகத்தை, அக்கினி அபிஷேகத்தை பெற்று சத்தியத்தின் மேல தாகம் ஏற்பட்டு சத்தியத்தை ஆராய்ந்து தேடி அதுக்கப்புறம் மணவாளனாகி இயேசு கிறிஸ்துவை கதவை தட்டக்கூடிய அனுபவம் இருந்தால் தான் இப்படிப்பட்ட ஊழியர்களை, கள்ளத்தனமான ஆட்களை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார், இப்படிப்பட்ட ஊழியர்கள் எல்லாரும் நாயும் பன்னியும் அப்படின்ட்டாரு. பேதுரு 8 வாசியம் 2 பேதுரு புத்தகம் 2 பேதுரு நிருபத்தையே கள்ள போதகர்களுக்கு எதிராக எழுந்தது தான் இல்லையா? அங்கே கள்ள போதகர்களை குறித்து அங்கே பேதுரு பேசும்போது 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. இந்த 2ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலிப்பார்கள், கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணுவார்கள், இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகுங்க, அப்படி இவர்களுக்கான ஆக்கினை அயர்ந்திராது அப்படின்னு சொல்லலாம் அங்கே பேதுரு பயங்கரமாக எழுதியிருப்பார். ஆமென் சொல்லாமா? எத்தனை பேர் ரகசியம் பயங்கரமாக புரியுது? ஆமெனா? இந்த மத்திய சுவிசேஷ புத்தகத்தில் இந்த மலைப்பிரசங்கம் பயங்கர மகிமை. தேவன் நமக்கு இந்த மகிமையெல்லாம் கொடுத்துட்டாரு. அப்போ இந்த திராட்சை பழம், அத்திப்பழம்லாம் ஆண்டவர் நமக்கு ரகசியமாய் சொல்லி கொடுத்து அவர் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. இப்போ சொல்லிட்டு இங்கே சொல்றாரு பாருங்க. ஆக இந்த கள்ள போதகர்களை நம்ம அடையாளம் கண்டுட்டோம். இப்போ 21ஆம் வசனத்தில், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஏனென்றால் நம்ம சொல்லிட்டோம், நான் பேசுகிற பேச்சு நான் நீதி உள்ளவன், நான் நீதிமான் என்கின்ற அகம்பாவத்தில் பேசக்கூடாது. நான் ஒரு பாவின்னு சொல்லிட்டு உன் வார்த்தையெல்லாம் அப்படியே அடங்கிடணும். இப்போ யாருடைய சித்தம், யாருடைய வார்த்தை எனக்குள்ள பேசணும்? என் பிதாவின் சித்தம். ஆமேனா? ஏசப்பா தெளிவாக சொல்லிட்டார். ஏன்னா பிதாவுக்கு பிள்ளைகள் தேவை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவாகிய தேவனை அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் அபிஷேகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படியானால் பிதாவின் சித்தம் செய்யணும். உன் வார்த்தை ஸ்டாப் ஆகணும். உன் சிந்தனையில் முழுக்க தேவனுடைய வார்த்தையினால் நிரம்பி இருக்க வேண்டும். உன் இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையில் நிரம்பி இருக்கணும். அவன்தான் பரலோகத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் அதை விட்டுட்டு ஏசப்பா ஏசப்பான்னு நீ என்னை கூப்பிட்டனா நீ பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாதுடான்னு சொல்லிட்டாரு. ஏன்னா இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களுடைய கிரியைகளின் மேலே கண்ணு வச்சுன்னுக்கிறாங்க, வரங்கள் மேலே கண்ணு வச்சுன்னுக்கிறாங்க. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், தேவ சித்தம் செய்யணும்னா பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி அபிஷேகத்தை கேளுங்க பிதா கிட்ட. ஆண்டவரே நம்முடைய அக்கினி அபிஷேகத்தை தாங்கப்பான. அந்த அக்கினி அபிஷேகம் நமக்குள்ளே வந்துச்சுன்னா தேவ ரகசியங்களை சொல்லிவிட்டு நம்ம மனவாட்டியாக மாற்றி மறுரூபப்படுத்துகிறார். தேவன் நோக்கமே எனக்கு பிள்ளைகள் தேவை. இயேசு கிறிஸ்து யூதா தன் சகோதரனாகி தம்முடைய சகோதரனாகி எனக்காக சிலுவையில் பலியாகி ஜீவனை கொடுத்த யூதா தான் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆக இந்த இடத்துல யூதாவை குறித்து பேசுகிறார். என்னுடைய பிதா சர்வ வல்லமையுள்ள தேவன் பரம பிதாவாக இருக்கிறார். அவருடைய சித்தத்தின்படி உன்னை சித்தம் கொண்டார். உனக்காக என் ஜீவனையே நான் கொடுத்திருக்கிறேன். ஆக பரலோகத்தில் இருக்கிற உன் பிதாவின் சித்தத்தை நீ செய் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். ஆக உன் நோக்கமே என்னுடைய பரமபிதாவின் சித்தத்தை நீ செய்யணுமே தவிர என்னை நோக்கி நீ கர்த்தாவே கர்த்தாவின் கூப்பிட்டு உட்கார்ந்தனா நீ ஒன்றுத்துக்குமே லாக் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அந்த நாளிலே, எந்த நாளிலே? 22ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? இது வரம். தீர்க்க தரிசனம் சொன்னோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? இது வரம். ஆமென். உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். இவனுடைய கண் எது மேல இருக்குது? நான் பலமுறை சொல்லிட்டேன், ஆண்டவரே தகுதி இல்லப்பா, பாவியாகி என் மேல கிருபையா இரும்னு யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கலாம் அவங்க மேல அவர் பூரண கிருபை வருது. ஆனா கிரியை மேல், அந்த கிரியை மேல கண் வைப்பதுதான் விசாலமான பாதை. இது கேட்டுக்கு போகிற பாதை. இவங்க எதை மேல கண்ணு வச்சுக்கிறாங்க? மைண்ட். அந்த நாள் நியாய தீர்ப்பு நாளில், ஏய் நான் எவ்வளோ பெரிய ஊழியக்காரன் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி தெரியுமா, நான் எத்தனை பேருக்கு தீர்க்கதரிசி சொன்னேன் தெரியுமா, அப்புறம் எவ்வளவு பிசாசுகளை துரத்தணும் தெரியுமா. இந்த பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள் இருப்பாரியானால் இதெல்லாம் நடக்கும். ஆமேனா? இதெல்லாம் அவர் நாமத்துக்கு மகிமையாக. அதுக்காக ஊழியத்தை விட்டுலாம் ஓடினுமா? நல்லா புரிஞ்சுக்கணும். இதை நம்முடைய கிரியைகளின் மேலே கண்ணு வைக்கக்கூடாது.
நம்முடைய கிரியைகளை நம்பக்கூடாதுன்னு தான் சொல்கிறாரு இங்கே. மற்றபடி இப்போது தீர்க்க தரிசனம் சொன்னால் பிரசங்கம் பண்ணுறது தீர்க்க தரிசனம் தெரியுமா? பிரசங்கிப்போ தான் தீர்க்க தரிசனம். ஆண்டவரே நான் பிரசங்கமெல்லாம் பண்ணனே, ஆண்டவரே நான் எவ்வளோ பெரிய பிரசங்கம் பண்ணேன், கண்டிப்பாக நான் பரலோகத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு தன்னுடைய கிரியைகளின் மேல் நம்பிக்கை வைக்காமல் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே என் நீதி என்று அவர் மேலே நம்பிக்கை வைப்பது தான் கர்த்தர் இங்கே பேசி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லாமா? இப்போ அவங்க அநேக பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நியாயப்பிரமாண சுயநீதியில் தங்களுடைய கிரியைகளின் மேலே நம்பிக்கை வச்சுக்கின்னு இவங்க என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரே ஆண்டவர் கூப்பிடுவாங்க. நியாய தீர்ப்பு நாளில் அதையும் சொல்லுவாங்களாம் இவங்க. என்ன ஆண்டவரே உங்கள் நாமத்தில் இப்படிப்பட்ட ஊழியம் செஞ்சோம், என்னென்னன்றீங்க கைவிட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்கார். அதுதான், அந்த செய்கை தான் ரொம்ப முக்கியம். நீ யார் சித்தம் செய்கிற எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பாருங்க, நான் நீதி உள்ளவன் அப்படின்ற பொய் உள்ள இருக்கும்னா, இந்த பொய்யனை சிலுவையில் சேசப்பா ஜெயிச்சிட்டார், அவன் தலையை நசுக்கிட்டார், அவன் செத்து போயிட்டான், அவன் தோத்து போனவன். அந்த பொய்யை பரிசுத்த ஆவியான நமக்குள்ளே வந்து ஜெயங்கொண்டு நம்மளை மகிமைப்படுத்துகிறார். இப்போ நமக்கு என்ன தேவைன்னா, யார் சித்தம் செய்கிற, மாம்ச சித்தம் செய்கிறியா, தேவ சித்தம் செய்கிறியா? அப்போது நீ மாம்ச சித்தம் செய்கிறதுக்கு என்ன காரணம்னாக்கா, நான் நீதி உள்ளவன் தானே, பண்ணுறது எல்லாம் பாவம், வெளியில் பார்த்தா ரொம்ப நல்ல நடிப்பு வேஷம், அந்த வேஷத்தை நம்பிக்கின்னு உட்காந்துக்கிறான் மனுஷன் இன்னைக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே ஒரு மாபெரும் கிருபையை கொடுத்து நீ தேவ சித்தம் செய்யும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் பரிசுத்த ஆவியுடைய பலத்தில் தேவ சித்தம் செய்து தேவனை முகமுகமாய் தரிசிப்பதற்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென் சொல்லாமா? அப்போ கர்த்தர் ஒரு முடிவுக்குள்ளே வருகிறார். நியாயப்பிரமாணம் பயங்கர ஆபத்து. இந்த மத பாபிலோன் நம்ம துணியை போட்டுனதுக்கு காரணம் என்னது? இந்த மதம் தான். நான் நீதி உள்ளவன், தேவனை அறியவே இல்லை, சர்வத்தையும் படைத்தவர் தேவன், அவருக்கு மகிமை செலுத்தலை, நமக்கு பெருமை செலுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மகா பாபிலோனை விட்டு, இந்த மத பாபிலோனை விட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலை ஆக்கி நம்மை மகிமைப்படுத்தியிருக்கிறார். ஆமென் சொல்லாமா? பரலோகத்தில் இருக்கிற பரமபிதாவின் சித்தம் செய்யும்படிக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. இப்போ ஒரு கடைசி ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிறாரு. இப்ப 24 வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நல்லா கவனிங்க, இப்ப முடிக்க போறோம். இந்த மலை பிரசங்கத்தில் தேவன் சொன்ன ஒரு மாபெரும் காரியம், நியாயப்பிரமாண சுயநீதியா அல்லது தேவனுடைய நீதியா? நியாயப்பிரமாண சுயநீதி என்பது உன் கிரியை மேலே நீ கண்ணு வச்சுக்கின்னு நீ நடிக்கிறிய நடிப்பு, அந்த நடிப்பு மேலே கண்ணு வச்சுக்கின்னு ஏமாந்து போகிறது. ஆனால் தேவ நீதி என்பது இயேசு கிறிஸ்துவை என் இரட்சகர், அவரே எனக்காக யாவையும் செய்து முடித்தார் என்று அவருடைய வசனங்களை கை கொள்வது. இப்படிப்பட்டவனுடைய பூர்ணம் என்ன அப்படின்னா, கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீட்டை கட்டினவன். கன்மலை என்றால் மறைவிடம். இந்த வேதத்தினுடைய மகத்துவமே என்னன்னா, தேவன் என்றென்றைக்கு மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறார். நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய சிலுவையின் நிழலிலே மறைந்து கொள்ளுகிறேன். கன்மலையாகி என் கர்த்தர் இயேசு கிறிஸ்து தான் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரு. இதுதான் கன்மலை. அவருடைய மறைவில் தான் நான் சிருஷ்டிக்கப்பட்டேன், அவர் எனக்காக சிலுவையில் பலியானார் என்கின்ற இந்த பூரண உபதேசம், கிறிஸ்து தேவன், இயேசு தேவன், எனக்காக கல்வாரி சிலுவையில் பலியான என் இயேசு கிறிஸ்து தேவன் என்கின்ற பூரண உபதேசம் நமக்குள்ள வந்துடும். ஆமேனா? அவ்வளோதான். இதுதான் கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போட்டது. கன்மலை என்ற என்னை ஜெனிப்பித்த கன்மலை. உபாகம புத்தகம் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். உபாகம புத்தகத்தில் 32வது அதிகாரத்தை திருப்பிங்களா. கன்மலைன்னா என்ன? ரொம்ப முக்கியமான வார்த்தை அது. எடுத்து வாசிங்க பார்க்கலாம். உபாகமம் 32வது அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். உன்னை ஜெனிப்பித்த கன்மலையை மறந்து போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். அப்ப கன்மலைன்னா என்ன அர்த்தம்னா, என் தகப்பன், என் ஜீவன், என்னை பெற்றவர், அவர் என் தேவன். ஆமேனா? இந்த வேத வசனத்தை, நான் சொல்லிய இந்த வேத வசனத்தை எல்லாம் கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ, எல்லாம் கவனிங்க, உன் நியாயப்பிரமாண சுயநீதி, நான் நீதி உள்ளவன்னு நம்புகிற அந்த பொய்யின்படி செய்கிறவன் அல்ல.
என் வசனத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன் கன்மலையின் மேலே அஸ்திபாரம் போட்டு கட்டப்பட்டவன். இந்த கன்மலையாகிய இயேசு கிறிஸ்து யாருன்னா, இயேசு கிறிஸ்து என் தேவன், அவர் தேவனுடைய குமாரன், அவர்தான் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேரு என்கின்ற அந்த உபதேசத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு என்றென்றைக்கு மகிமையை செலுத்துகிறவன். ஆமேனா? இவன் எப்படிப்பட்டவன்? பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும். அப்போஸ்தலன் பவுல் சொல்லுவார் இல்லையா, அது விடவில்லை, ஏனென்றால் அது கன்மலின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 3:10 பார்த்தீங்கன்னா, நான் புத்தி உள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன், வேறு ஒருத்தர் அது மேலே கட்டுறான். உபதேசம் தான் ரொம்ப முக்கியம். அந்த வேறு ஒருத்தர் அது மேலே கட்டுறான் என்பது உபதேசம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குற ரகசியங்கள். அதை வச்சு நம்ம ஒரு வீட்டை கட்டுறோம். நாளானது பரிசோதிக்கும். நமக்கு எல்லாம் நியாய தீர்ப்பு இருக்கிறது. ஆமேனா? அக்கினி அதை சோதிக்கும். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அக்கினி அதை சோதிக்கும். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அப்படின்னு சொன்னா பரீட்சிக்கப்பட வேண்டும். நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும். இதோ பரீட்சிக்கப்பட்டதும் வெளியேறப்பட்டதுமான மூளைக்கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அந்த கல் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பரீட்சிக்கப்பட்டார். ஆமெனா? அவர் சோதிக்கப்பட்டார். அவர் ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றதும் பரிசுத்த ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு பிசாசினால் சோதிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்டார். ஆக நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும். அழிந்து போகிற பொன் அக்கினியால் சோதிக்கப்படுறது போல அதை பார்க்கிலும் அதிக வெளியேற பெற்ற நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும் என்று பேதுரு எழுதுகிறார். அப்படியானால் நாம் எந்த உபதேசத்தில் கட்டப்படுகிறோம்? உபதேசம் தான் ரொம்ப முக்கியம். நான் சொல்லி இந்த வசனங்களை கேட்டு இவைகளின்படி செய்கிற எவனோ, சபையில் கொடுக்கப்படுகிற சட்டத்திட்டங்கள்லாம் உட்பட்டு சபையில் இருக்கக்கூடிய அந்த உபதேசங்களுக்கெல்லாம் கீழ்பட்டு நீ வாழ்வேன்னாக்கா, எப்படிப்பட்ட சூறாவளி சோதனைகள் போராட்டங்களும் வாழ்க்கையில் வந்தாலும் உன்னுடைய வீடு, ஆமேனா, உன்னுடைய இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படியே கம்பீரமாய் நிற்கும். ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா மணல் மேலே அஸ்திபாரம் போட்டு மணல் மேலே வீடு கட்டினவன், அஸ்திபாரமே போடலாமே. நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின, அஸ்திபாரமே இல்லை, மணல் மேலே கட்டுறான் இல்லையா? மணல் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். ஆமென் சொல்லுங்க. நாமும் நிலைத்திருக்கக்கூடியவர்களாக, கன்மலையின் மேல் கட்டப்பட்ட அஸ்திபாரம் உடையவர்களாக தேவனுடைய நன்மைகளை பெற்றிருக்கிறோம். நன்மையானவைகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். கண்டிப்பாக நமக்கு நியாயத்தீர்ப்பு உண்டு. நியாயத்தீர்ப்பு எங்க துவங்க போகுது? நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாக இருக்கிறது. அது முந்தி நம்மிடத்தில் துவங்கினால் அந்த நியாயத்தீர்ப்பு தான் இந்த பெருமழை, பெருவெள்ளம், காற்று, அக்கினி. எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 3:10 வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 3:10 வாசிமா வேகமா. எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசிரியை போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான். இந்த வேறொருவன் அதன் மேல் கட்டுறான் இல்லையா? அதான் உபதேசம். ஒவ்வொரு சர்ச்சுக்கும் ஒவ்வொரு டாக்டரின் இருக்குது இல்லையா? உபதேசம் இருக்குது. எப்படிப்பட்ட உபதேசம்னு தேவனுடைய நியாயத்தீர்ப்பினால் தெரிஞ்சு போயிடும். ஆமேனா? வாசிங்க பார்க்கலாம். அவனவன் தான் அதன் மேல் இவ்விதமாய், ஆமா, இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். எப்படி கட்டணும் உட்காந்து பாடுறா, என்ன உபதேசத்தை கொடுக்குறீங்க கொஞ்சம் கவனிங்கப்பா அப்படின்றாரு. போடப்பட்டுகிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன். ஆமேனா? அவர் தேவன். அதுதான் கன்மலை. இயேசு கிறிஸ்துவே கன்மலை, இயேசு கிறிஸ்துவே தேவன், இயேசு கிறிஸ்துவே என்னை ஜெனிப்பித்தவர், இயேசு கிறிஸ்து தேவன். இதுதான் இந்த உபதேசத்தினுடைய பூரணம். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்பது சபையினுடைய பக்தியினுடைய ரகசியம். ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, வெளியேறப்பெற்ற கல், அப்புறம் இது பொன், வெள்ளி, வெளியேறப்பட்ட கல் அழியாது. ஆனால் மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டில் இவைகளை அழிஞ்சிடும். அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்கினியானது பரிசோதிக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டவர். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 28
16வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அவர் சோதிக்கப்பட்டவர், நாமும் சோதிக்கப்பட வேண்டும். ஆமேனா. நம்ம எப்படிப்பட்ட விசுவாசம் உடையவர்களாக இருக்கிறோம், எப்படிப்பட்ட விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தை உடையவர்கள் இருக்கிறோம் என்பதை அக்கினி பரிசோதிக்கும். வாசி. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமான ஒரு கல்லை, அஸ்திபாரமான ஒரு கல்லை, அதுதான் கன்மலை, நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டது, அதாவது சோதிக்கப்பட்டது, விலையேற பெற்றது. அது விலையேறப்பட்டது. என்ன, எந்த அளவுக்கு நம்ம சோதிக்கப்படுறோமோ அந்த அளவுக்கு நம்ம விலையேற பெற்றவர்களை காணப்படுவோம். ஆமென். திடமாக இருப்போம். எந்த அளவுக்கு நம்ம சோதிக்கப்படுறோம் அந்த அளவுக்கு நம்ம திடமாய் உறுதியாக இருப்போம். கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. மூளைக்கல்லாய் இருக்கும். ஆமென். விசுவாசிக்கிறவன் பதறான். ஆமென். ஒரு தெய்வீகம், ஒரு இளைப்பாறுதல், ஒரு மகிமையை தேவன் நமக்குள்ளே கொடுக்கிறார். ஆக இந்த மலை பிரசங்கம் முழுக்க முழுக்க தேவன் நமக்கு மகிமையை கொடுத்திருக்கிறார். ஆமேனா. நீ எப்படி இருக்க கூடாது, நீ எப்படி இருக்கணும். உன் சுயநீதியை நம்பாத, தேவநீதியை நம்பு. ஆமேனா. உன் சுயநீதி, உன் கிரியைகள், உன்னுடைய அசைவுகள், அதுதான் சொல்லி கொடுத்துட்டேன். உன் முகத்தை நீ வெறுக்கணும், உன் அசைவை நீ மறக்கணும். இந்த அசைவின் மேலே நீ நம்பிக்கை வைக்கக்கூடாது. தேவனாகிய அந்த மகிமையின் தேவனுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த நீதி, எனக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் பலியானார், நான் ஒரு பாவி, என் பாவங்களை கிறிஸ்து சிலுவையில் சுமந்து தீர்த்தார் அப்படின்ற அந்த நீதியின் மேலே நம்பிக்கை இருப்பனா நீ கர்த்தரை முகமுகமாய் தரிசிக்கலாம். ஆமென் சொல்லுவோமா? எத்தனை சந்தோஷமா இருக்குது. இந்த மலை பிரசங்கம் முழுக்க முழுக்க நமக்கு மகிமையை தேவன் கொடுத்து விட்டார். ஆமேனா. அப்போ கேளுங்கள். எவ்வளோ ஒரு மகிமையான வசனம் இல்லையா அது? கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். இதெல்லாம் நல்ல வீட்டில் போய் நல்லா தியானம் பண்ணுங்க. இந்த மலை பிரசங்கத்தில் தேவன் நமக்கு மகிமையாக கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் பரமபிதா கிட்ட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஜெபம் எடுத்தார். ஆண்டவரே, நீர் எனக்கு தந்த மகிமையை நான் இவர்களுக்கு கொடுத்து விட்டேன். அதை வாசித்து நம்ம முடிக்கலாம். ஏன்னா அதை முழுக்க ஏசப்பா முழுக்க இந்த மகிமையெல்லாம் கொடுத்துட்டார் இல்லையா? எடுத்து வாசிங்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷ புத்தகம் 17வது அதிகாரம், யோவான் 17ஆம் அதிகாரம் 21 வாசிங்க பார்க்கலாம். 21 வாசிங்க. அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும் பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதுக்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். ஆமேனா. ஒருமைப்படுத்திட்டு நம்மை மகிமைப்படுத்தி விட்டார், நம்மை தேவனோடு கூட இணைத்து விட்டார். ஆமேனா. ஒன்றாய். ஆமேனா. இதுதான் மலை பிரசங்கத்துடைய மகிமை. அப்புறம் நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். கரங்களை உயர்த்தி ஆமேனா. அப்பாவுடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் மகிமையை கொடுத்து அவரை சீயோனிலே அந்த திட அஸ்திபாரமாய் அங்கே மகிமைப்படுத்தி வைத்திருக்கிற என்றென்றைக்கும் ராஜாதி ராஜாவாக அந்த மகிமையை நமக்கு கொடுத்து விட்டார். இதுதான் மலை பிரசங்கத்தினுடைய மகிமை. அது எல்லா ரகசியத்தை நம்ம வெளிப்படுத்தி கொடுத்து நம்ம எப்படி இருக்கக்கூடாது, எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்த ஒரு தெளிவான விளக்கத்தை நம்ம கொடுத்து நம்ம மகிமைப்படுத்தியிருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. எல்லாரும் சந்தோஷமா இருங்க. உங்களுடைய கிரியைகள்லாம் ஒரு பயங்கரமான பாவ காரியம், நான் ஒண்ணுமில்லை ஏசப்பான்னு தாழ்த்துங்க. அவருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்குவதாக. நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடலாம். பரலோக பரமபிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற எங்கள் சர்வ வல்லமை தேவனே, எங்களோடு